ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பிரணாமம் லக்ஷ்மணமுனிः பிரதிகృహ్ణாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திः ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் என் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுஷன் எம் குருதுணையே. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள் என்கிற இந்த உபன்யாசத்தினுடைய கடைசி தினத்தில் இருக்கிறோம். நேற்றைய தினம் சுவாமிக்கு சந்திரபிரபை உற்சவம் வரைக்கும் 7ஆம் திருநாள் உற்சவம் வரைக்கும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 8ஆம் திருநாள் கார்த்தால சுவாமிக்கு சேஷவாகனத்திலே புறப்பாடு. சுவாமியானவர் அன்னைக்கு கார்த்தால சேஷவாகனத்திலே வாகன மண்டபம்னு சொல்லக்கூடிய அவருடைய அவதார ஸ்தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த சமயத்திலே சுவாமியின் முன்னாலே திருமந்திரார்த்தம் என்கிற கிரந்தம் சேவிக்கப்படுறது. திருமந்திரத்தினுடைய வியாக்கியானமாக பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்த திருமந்திரார்த்தம் என்கிற ரகசிய கிரந்தத்தை அந்த ஜீயர் சுவாமியானவர் சேவிக்க சுவாமி அதை திருச்செவி சாத்துகிற வைபவம் நடக்கிறது. அதுக்கு நிறைய பாகவதாலாம் கூடியிருந்து அந்த திருமந்திரார்த்தத்தை காதால கேட்டு அனுபவிக்கிறார். அது ஒரு உற்சவம். அன்னைக்கு ராத்திரி சுவாமிக்கு ஆச்சரியமாக யான வாகனம். திருவரங்கத்தமுதனார் சுவாமியை வர்ணிக்கிறச்ச ராமானுச முனி வேழம் அப்படின்னுட்டு சுவாமியவே யானையா வர்ணிக்கிறார். பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுச முனிவேழம். யானை நன்னா வயிற்றுக்கு தீனியை சாட்டு சாட்டு கொழுத்து போய் பெரிய சரீரத்தோடு இருக்கிறது போல வீறு கொண்டு மதம் கொண்டு எப்பேற்பட்டவர்களையும் அடக்க முடியும் என்கிற அந்த பலத்தோட அந்த ஒரு தைரியத்தோட வீரத்தோட யானையானது மிடுக்காக இருக்கிறத போல ராமானுச முனின்னு சொல்லக்கூடிய வேழம் அந்த யானையும் கூட வீரதீர பராக்கிரமம் உடையதாக இருக்கிறது. யாருக்கும் பயப்படாது, யாரையும் கண்டு நடுங்காது, எதற்கும் அஞ்சாது. அந்த முனின்னு சொல்லக்கூடிய யானை முனி வேழம். எதை சாட்டு அந்த முனி வேழத்துக்கு இத்தனை தூரம் ஒரு காத்திரம் வந்தது அப்படின்னால் பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆச்சரியமா பாடி அனுபவிக்கலாம்படியாக இருக்கிற நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்கள், நம்மாழ்வாருடைய அருளிச் செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமுதத்தை ஷாட்டு 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 நன்ன மதம் கொண்ட யானையாக தெரிகிறது இந்த ராமானுச முனின்னு சொல்லக்கூடிய யானை. இப்போ இந்த யானைக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்பீரியம், ஒரு மிடுக்கு, ஒரு வீரம், அதுக்கும் பிற மதவாதிகள்னு சொல்லக்கூடியவா யாரான முன்னால வந்து நின்னாலானா ஒரு க்ஷணத்துல அவளை கூண்டோட கூட வாதத்தினாலே ஜெயித்து துவம்சம் பண்ணிவிடும் இந்த யானை. அப்பேற்பட்ட மிடுக்குடைய மகாவீரனான யானையாக ராமானுச முனிவரை வர்ணிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். நம்முடைய சுவாமி தேசிகனும் கூட ஆரண நூல் வழி செவ்வை அழித்திடும் ஹைதுகருக்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்த பிரான் அப்படின்னுட்டு வாரணம் யானை அப்படின்னு எம்பெருமானாரை சுவாமி ராமானுசர் வர்ணிக்கிறார். அமுதனாரும் வேழம் யானைன்னு வர்ணிக்கிறார். நம்முடைய சுவாமியும் வாரணம் யானைன்னு வர்ணிக்கிறார். நம்முடைய சுவாமியும் அதே அர்த்தத்துல தான் சொல்றார். வேதம் என்ன, நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன, பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் என்ன, இதையெல்லாம் ஷாட்டு நன்னா திருமேனியிலே ஒரு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீரமும் மிடுக்கும் இருக்கக்கூடிய ராமானுச முனிவன் சொல்லக்கூடிய இந்த யானையானது வாழத்தோப்புக்குள்ள புகுந்து வாழத்தோப்ப துவம்சம் பண்றதாம்.
அது என்ன சுவாமி, வாழைத்தோப்பு என்ன பண்ணித்த, அதை ஏன் சுவாமியானவர் துவம்சம் பண்ணணும் அப்படின்னா, அந்த வாழைத்தோப்புன்னு ரூபகம் பண்ணக்கூடியது அப்படின்னா சுவாமியை, நம்முடைய சித்தாந்தத்தை எதிர்த்து வரக்கூடிய பிற மதவாதிகளை வாழைத்தோப்பா ரூபகம் பண்ணிருக்கார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எதிர்த்து யாரானும் வாதம் பண்றதுக்கு வராளானா அவளை எல்லாம் மதங்கொண்ட யானையானது வாழைத்தோப்பா அப்படி துவம்சம் பண்றா போல முடிச்சு தள்ளிடுவார் ஒரு க்ஷணத்துல தன்னுடைய வாதங்களினாலே. அப்பேற்பட்ட ஆற்றலும் வாத திறமையும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு, நம்முடைய சித்தாந்தத்திற்கு ஏதானும் ஒரு கலக்கம் வருகிறது அப்படின்னா இறங்கி வந்து வாதம் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்தை, சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சியும், இதெல்லாம் சுவாமிக்கே உரியதான ஒரு ஆச்சரியமான விலட்சணமான லட்சணங்கள். ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பரமத நிரசன பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ஆச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் அந்த சித்தாந்தத்துக்கும் சம்பிரதாயத்திற்கும் எந்த விதமான கலக்கமும் எந்த விதமான எதிர்ப்பும் வராதபடிக்கு அதை அவர் ரட்சிக்க வேணும். ஒருவேளை வந்துடுத்து என்ன பண்றது அப்படின்னா, அவன் பேசிட்டு போறான் அப்படின்னு பேசாம விடாம தகுந்த முறையிலே தர்க்கத்துக்கு, வாதத்திற்கு அழைத்து சாஸ்திர ரீதியாகவும் வியாக்கரண ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் அவ என்ன சொல்றாலோ அந்த பட்சங்களுக்கெல்லாம் எதிர்பட்சம் சொல்லி நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்க ஸ்தாபனம் பண்ணிக்கோங்க, என்னுடைய சித்தாந்தத்தை நான் ஸ்தாபனம் பண்ணிக்கிறேன்னு உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தாந்தத்திலே குறை உள்ளது அப்படின்னு அவளுடைய குறையை எடுத்து காட்டி இவரிடத்திலே வாதம் பண்ணுவதற்காக வந்த அந்த பிரமதவாதி கூட தன் மதத்திலே குறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த குறையோ இல்ல வேறு குறைகளோ இவருடைய மதத்திலே இல்லை என்று ராமானுஜருடைய மதத்தினுடைய பெருமையை, மேன்மையை, ராமானுஜருடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த சித்தாந்தத்தை கட்டி காத்திருக்கக்கூடிய அந்த வைலட்சண்யத்தை போற்றி ஏற்றுக்கொண்டு ராமானுஜ சித்தாந்தத்துக்கே அவரும் வந்துவிட வேண்டும். அப்படியாக இருக்க வேண்டும் அந்த வாதம். ஏதோ ரெண்டு பேரும் அவருடைய திறமையை அவர் காட்டினார், இவருடைய திறமையை இவர் காட்டினார், இவர் நன்னா பேசினார், ஜெயிச்சுட்டார், அவர் தோத்துட்டார் அப்படின்றது இல்லை. அந்த வாதியானவன் ஒரு முறை ராமானுஜரிடத்திலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு எதிராக வாதம் பண்ணினானால் ராமானுஜர் அவனை பிரதிவாதம் சொல்லி நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்தாரானால் அது அவனுக்கு நன்னாக விளங்கி அவன் தன்னுடைய சித்தாந்தையே விட்டுட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு வந்துடணும். அடியேன் ராமானுஜதாசன் இவருடைய திருவடிகள்ல வந்து சரணடையணும். அப்பேற்பட்ட ஒரு மகாவாதி சுவாமி. யானை வாழைத்தோப்புல போய் வாழை மரத்தை துவம்சம் பண்றதுன்னு சொல்றோமே, அதை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். யானை மதம் கொண்டு வாழைத்தோப்புக்குள்ள போறது, அப்படி தன்னுடைய துதிக்கைன்னு சொல்லக்கூடிய தும்பிக்கையால அப்படி ஒரு இழுக்கிறது, மொத்த மரங்கம் அப்படி சாஞ்சு வேரோட ஊழ்ந்துடுறதோ இல்லையோ, அப்படியே அந்த யானையினுடைய காலடிகள்ல சரணாகதி பண்றது போல மொத்த மரமும் அந்த வம்சத்தோடு கூட வீழ்ந்து கிடக்கிறது யானையுடைய காலில். அந்த மாதிரியாக சுவாமியானவர் வாதம் பண்ணினால் ராமானுஜ முனி வேழம், ராமானுஜன் சொல்லக்கூடிய இந்த வாரணமானது வாதம் பண்ணித்து அப்படின்னா பிரமதவாதியானவன், பிரதிவாதியானவன், எதிரி நம்முடைய பட்சத்துக்கு வந்து சுவாமியினுடைய பெருமையை, நம்முடைய சித்தாந்தத்தினுடைய மேன்மையை தெரிந்து கொண்டு சுவாமியினுடைய திருவடிகள்ல சாஷ்டாங்கமா சரணாகதி பண்ணிடணும். அப்படி பண்ணி நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்தவா நிறைய பேர். உதாரணமா சொல்லணும்னா அருளாள பெருமாள் பெருமானார் இவாளையெல்லாம் சொல்லலாம். அப்படி யானையாக இருந்து கொண்டு கம்பீரத்தோட கூட நம்முடைய சித்தாந்தத்தை ரட்சித்து கொடுத்த, காலாகாலத்துக்கும் யாரும் நம்முடைய சித்தாந்தத்தை குறை சொல்ல முடியாதபடிக்கு கிரந்தங்கள் பண்ணி ரட்சித்த ராமானுஜ முனி வேழம், ராமானுஜ வாரணம்னு சொல்லக்கூடிய யானைக்கு யானை வாகனம். ஆச்சரியமா சுவாமி யானை வாகனத்தின் மேலே சவாரி பாகையெல்லாம் சாத்தி கொண்டு விலட்சணமாக ராஜவீதிகளை எல்லாம் பொன்னடி சாற்றி புறப்பாடு கண்டுள்ளக்கூடியதான உற்சவம் 8ஆம் திருநாள் சாயங்காலம் நடக்கக்கூடியதான யானை வாகன உற்சவம். 9ஆம் திருநாள் அன்னைக்கு ராஜாக்கள் வலம் வருவதான திருத்தேர் உற்சவம். பொதுவா தேர்ல யார் வருவா அந்த காலத்துல? யாருக்கு தேர் வாகனமாக இருந்ததுன்னா ராஜாக்கள் தான் தேர்ல வருவா.
வித்வான்கள் பல்லக்கில் வருது, ராஜாக்கள் தேர்ல வருது அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல இருந்த சம்பிரதாயங்கள் அதையெல்லாம். யதிகளுக்கெல்லாம் ராஜாவான யதிராஜனானபடியினாலே, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு ராஜாவானபடியினாலே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ராஜாவானபடியினாலே, நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய உபய விபூதிகளையும் உடையவர் என்று நம்பெருமாளாலே செங்கோல் கொடுக்கப்பட்ட உபய விபூதி நிர்வாகரான ராஜாவானபடியினாலே 14 லோகங்களுக்கும் ராஜா, நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய 2 விபூதிகளுக்கும் ராஜா, ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளுக்கெல்லாம் ராஜா, இப்படி பல ராஜாக்களாகிற பட்டங்களை ஒருங்கே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யதிராஜனுக்கு ராஜாக்கள் எழுந்தருள்வதான திருத்தேர் உற்சவம், ரதோற்சவம். திருத்தேர் அன்னைக்கு கார்த்தால பிமால சுமார் ஒரு 4 மணிக்கு சுவாமியானவர் சன்னதியில இருந்து ஆச்சரியமாக சிக்கத்தாடை சாத்திக் கொண்டு திருத்தேருக்கு எழுந்துள்ளக்கூடிய அவசரம். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் சுவாமி அன்னைக்கு. சிக்குத்தாடைன்னு சொல்லக்கூடியது சிகைத்தாடை அப்படின்றா, அதுதான் சிக்குத்தாடை சிக்கத்தாடைன்னு சொல்றோம். பெருமாளுடைய அல்லது ஆழ்வாராச்சாரியருடைய சிரசிலே மல்லி புஷ்பம், கஸ்தூரி புஷ்பம் முதலான வாசனையோடு கூடிய மென்மையாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் நடுவில் அடைப்பு போல சாற்றி, அதுக்கு மேல ஆச்சரியமா மெல்லிசா இருக்கக்கூடிய வஸ்திரத்தை சுத்திண்டே வருவா. ஒரு தலைப்பாகையாட்டம் ரவுண்டா சுத்திண்டு வருவா. உருண்டையா இருக்கும் அந்த தலைப்பாக, பாக்குறதுக்கு அது ஒரு விலட்சணமா இருக்கும். திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் என்ன, காஞ்சியிலே தேவப்பெருமாள் என்ன, இங்கு ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமி ராமானுஜர் என்ன, தூப்புளிலே நம் சுவாமி தேசிகன் என்ன, இவெல்லாம் திருத்தேர் அன்னைக்கு சாத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு தலைப்பாகை அது. அதற்கு சிக்குத்தாடைன்னு பெயர். தலையில கொஞ்சம் கொஞ்சமா மல்லி புஷ்பம், இந்த கஸ்தூரி புஷ்பம், அந்த மாதிரி வாசனையும் மென்மையும் கலந்த புஷ்பங்களை அங்கங்க அப்படி அப்பி அதுக்கு மேல ஆச்சரியமா வஸ்திரத்தை கொண்டு சுத்திண்டே வருவா. ஒரு லேயர் சுத்துவா புஷ்பம் சாத்துவா, ஒரு லேயர் சுத்துவா புஷ்பம் சாத்துவா. அந்த மாதிரி புஷ்பத்தாலேயே, அதுக்குன்னு கோணமானாவா சாத்துறது இல்ல, பாக்குறதுக்கு ஒரு அதிவிலட்சணமா ஒரு உருண்டையா இருக்கும், ஒரு பக்கம் லேசா சாய்ந்தது போல இருக்கும். பெருமாளுடைய அல்லது ஆழ்வாராச்சாரியர்களுடைய இடது பக்கம் தலையானது லேசா பெருத்து சாய்ந்திருக்கிறது போல இருக்கும். அதுக்கு சிக்குத்தாடைன்னு பெயர். அது தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடியதான வழக்கம். ரொம்ப ஆச்சரியமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய திருக்கோலம் அது. பெரும்பாலான பெருமாள்கள் அந்த மாதிரி திருத்தேர் அன்னைக்கு எழுந்தருள்றா தொண்டை நாட்டுல. அந்த மாதிரி சிக்குத்தாடையை சாத்திக் கொண்டு சுவாமியானவர் திருத்தேரை அலங்கரிப்பதற்காக கோயிலிலே இருந்து புறப்படுறார் சுவாமி. சுவாமியை தோழிக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே எழுந்தருள பண்ணி கொண்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க, சுவாமிக்கு முன்னாலே 2 மணிகளை சேவிச்சுண்டு அந்த மணி ஓசையிலே, அந்த மிடுக்கிலே சுவாமியானவர் அந்த மணி ஓசைக்கு தகுந்தது போல தன்னுடைய நடை அழகை மாற்றிக்கொண்டு, அப்படி கம்பீரமா அந்த மணியினுடைய ஓசையை ரசித்துக் கொண்டே அதற்கு தகுந்தாப்புல தன்னுடைய நடையழகை மாற்றி ஆடிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு செல்வது போல ஒரு காட்சி, ஒரு அனுபவம். திருத்தேருக்கு பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த உற்சவத்தை, அந்த அவசரத்தை தேர் நடை அப்படின்னு சொல்றோம். தேர் நடை அப்படின்னா தேருக்கு பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த நடையழகு. அது ஒரு விலட்சணமா இருக்கும். சன்னதியில ஆரம்பித்தாரானா நேர தேராண்ட போய் தான் நிறுத்துவா பெருமாள், நடுவுல நிக்க மாட்டார் எங்கேயும். 2 மணியை சாட்சிண்டு வர்றது, அந்த 2 கண்டையை சேவிச்சுண்டு வர்றது, அந்த சப்தம் காதுல விழறது, பக்தாளுடைய பக்த கோஷம், சரண கோஷம், மங்களவாத்தியத்தினுடைய கோஷம், எல்லாத்துக்கும் மத்தியிலே பார்த்தா அப்படி மக்கள் வெள்ளத்திலே பெருமாள் அப்படி மிதந்து வராரோ, ஸ்ரீபாதன் தாங்கிகள் தோல் ஏல பண்ணிட்டு வராளா, இல்லைன்னா ஜனங்கள் வெள்ளத்திலே பெருமாள் அப்படி நீந்திண்டு வராரான்னு சொல்வது போல இருக்கக்கூடிய காட்சி. இன்னும் எங்கேயானோ ஆத்து மாடியில இருந்து சேவிச்சோமானா ஜனக்கடல்ல, ஜன சமுத்திரத்துல பெருமாள் அப்படி நீந்திண்டு போறாப்புல தெரியும் அந்த சேவை. அப்படி ஆச்சரியமா திருத்தேர் நடைன்னு சொல்லக்கூடிய தேர் நடை எங்க ரொம்ப பிரசித்தம் அப்படின்னா காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுக்கு ரொம்ப பிரசித்தம் அந்த உற்சவம். ஆச்சரியமா நேற்று தான் நடந்தது உற்சவம். தேர்ல பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் இந்த தேர் நடையிலே பெருமாளுடைய நடையழகை சேவிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருந்து சேவிக்கக்கூடியதான உற்சவம். சந்நிதியிலிருந்து பெருமாள் திருத்தேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி அவகாசத்திலேயே எழுந்தருள் விடுவார். அத்தனை வேகமா எழுந்தருள்வர் பெருமாள். அந்த மாதிரி சுவாமி ராமானுசரம் கூட தன்னுடைய சன்னதியிலிருந்து தன்னுடைய தேர் நடைன்னு சொல்லக்கூடிய கம்பீரமான நடையழகை காண்பித்துக் கொண்டு தன்னுடைய திருமேனியினுடைய சௌந்தரியத்தை, ரூப லாவண்யத்தை நமக்கெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு திருத்தேரை அலங்கரிப்பதற்காக தேருக்கு எழுந்தருள்றார்.
தகுந்த சுபமுகூர்த்தத்திலே திருத்தேரிலே பிரவேசம் நடக்கிறது. சுவாமி தேர்ல எழுந்தருளிடுறார். தேர்ல எழுந்தருளி சுவாமியானவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று தேர் வடம் பிடிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய திருத்தேரை கைகளாலே பிடித்து இழுக்கக்கூடிய தேர் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் வீதிகளில் சுவாமின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் யதிராஜர் திருத்தேரிலே அலங்கரித்துக் கொண்டு வருகிறார். அப்படி சுவாமிக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 9ஆம் நாள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நடந்த இந்த 9 நாள் உற்சவத்துல திருத்தேருக்கு வந்தது போல கூட்டம் எந்த உற்சவத்துக்கும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. அத்தனை கூட்டம். வீதிகள்ல எங்கு பார்த்தாலும் ஜன கடலா ஜன சமுத்திரமா தெரியும். சுவாமி கார்த்தால ஒரு 4 மணிக்கு கோவில்ல இருந்து புறப்படுறார். 5 மணிக்குள்ளெல்லாம் தேர்ல எழுந்தருளி திருத்தேரிலே இருக்கக்கூடிய ஊஞ்சல்ல பிரவேசிச்சுடுறார் சுவாமி. நிறைய பேர் அனுபவித்திருக்கலாம், அனுபவிக்காதவா சேவிக்க வேண்டியது. எங்க தேர் உற்சவம் நடந்தாலும் திருத்தேருக்கு நடுவிலே ஊஞ்சல் இருக்கும். தேர்னு சொல்லக்கூடியது ஒரு வாகனம், அதுக்கு நடுவில் ஊஞ்சல்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனம் போன்ற உபச்சாரம் எதற்காகன்னு பார்த்தால், திருத்தேர்னு சொல்லக்கூடியது உருவத்திலே ரொம்ப பெருசு, நன்ன நீண்டு ஒசரமா அகலமா இருக்கக்கூடியது, நல்ல சுமையானது, நல்ல வெயிட்டானது, ஹெவியானது திருத்தேர்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பு. அதை கையால வடம் பிடிச்சு நிறைய பேர் ஜனங்கள்லாம் இழுக்கிறச்ச அந்த சாலையெல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் இல்லைன்னாலும் நிறைய தூக்கி தூக்கி போடும்படியான ஒரு டிஸ்டர்பன்சஸ், இன்கன்வீனியன்சஸ்லாம் இருக்கும். தேர்ல பெருமாள் எழுந்தருள்றச்ச பெருமாளோடு கூட தேர்ல சவாரி பண்ண வாளுக்கு அது தெரியும், கீழே இருந்து பாக்குற வாளுக்கும் தெரியும். அப்பப்போ நிறைய அதிர்வுகள் ஏற்படும். தேரை இழுக்க இழுக்க தேர்ல இருக்கக்கூடிய அதிர்வுகள் நமக்கெல்லாம் சேவையாகும். தேர் அப்படி லேசா குலுங்கிறது போல அதிர்றது போல தெரியும். அப்போ பெருமாளையோ இல்ல சுவாமியவோ தேர்ல ஆசனத்துல தேரோடு கூட அந்த தேர்னுடைய மேடையில எழுந்தருள பண்ணினா தேர் குலுங்குறச்ச அதிர்றச்செல்லாம் சுவாமிக்கும் அந்த அதிர்வுகள் ஏற்படும். சுவாமிக்கு ஒரு உபச்சாரம் பண்ணி அவர் ஆச்சரியமா ஒரு ராஜாவாட்டமா உற்சவம் பண்ணி அழிச்சுட்டு வரேன் பேர் வழின்னு ஏல பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மேட்டிலும் பள்ளத்திலையும் போட்டு சுவாமியை குலுக்கிறச்ச திருமேனிக்கு அதிர்வுகள் ஏற்பட்டா சுவாமிக்கு எப்படி இருக்கும்? ஆகையினாலே அந்த அபச்சாரப்படக்கூடாதுன்றதுக்காக திருத்தேருக்கு நடுவிலே ஊஞ்சல் சமர்ப்பிச்சிருப்பா. அந்த ஊஞ்சல்ல பெருமாளோ சுவாமியோ எழுந்தருளுவா. எழுந்தருளினாலானா எப்போல்லாம் தூக்கி போடுறதோ அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஆச்சரியமா ஊஞ்சல் ஆடும், அவ்வளவுதான். குதிரையில வேகமா போயிட்டு இருக்கிறச்ச குதிரையானது மேடு பள்ளத்துல தூக்கி போடுறச்ச அந்த அதிர்வுகள் நம்ம தாக்காம இருக்கணும்ன்றதுக்காக திடீர்னு குதிரையில சவாரி பண்ணக்கூடிய குதிரை வீரர்கள்லாம் எழுந்து நின்னுக்கிறா பாருங்க. அந்த மாதிரி திருத்தேரியிலே போகக்கூடியவர்கள், இந்த பெருமாள் ஆழ்வாராச்சாரியால் இவாளுக்கெல்லாம் ஒரு அதிர்வுகள் ஏற்படுறதுன்னா அது திருமேனிய சமப்படுத்தாம இருக்கணும்ன்றதுக்காக அப்படி அதிர்வுகள் ஏற்படும் போது ஊஞ்சல் ஆடும். அந்த அதிர்வு சுவாமியினுடைய திருமேனிக்கோ பெருமாளுடைய திருமேனிக்கோ ஒன்னும் பண்ணாது. அப்படின்ற அந்த வசந்த காரணத்தினாலே ஊஞ்சல் சமர்ப்பிச்சிருக்கா. அந்த ஊஞ்சலுடைய சங்கிலிகள் எல்லாம் கூட வெளியே தெரியாதபடிக்கு பட்டு வஸ்திரங்களாலும் புஷ்ப சரங்களாலும் சுற்றி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நடுவுல ஆச்சரியமா சுவாமியானவர் தேருக்கு நடுவிலே கம்பீரமான ராஜாவை போல எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான சன்னிவேசம். பக்தர்கள் எல்லாம் யதிராஜா ராமானுஜா என்ற அவருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு பக்தியோட கூட திருத்தேரை கைப்பிடித்து வடம் பிடித்து இழுக்கக்கூடியதான அந்த பக்தி காட்சியை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ ஜனங்கள் திருத்தேர் உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு வரா. ஒரு க்ஷணம் சுவாமிய தேர்ல சேவிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோட கூட அத்தனை வெயிலையும் பொருட்படுத்தாமல், அத்தனை டிராபிக்கையும் பொருட்படுத்தாமல், அத்தனை ஜன வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் தாங்கிண்டு முண்டியடிச்சுட்டு வந்தாவது ஒரு க்ஷணம் சுவாமியை சேவிச்சிடணும்னு சொல்லக்கூடிய ஜனங்களுடைய ஆர்த்தியை பார்க்கலாம். நாம ஒரு க்ஷணம் ஒரு 4 அடி தூரமாவது திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து விட மாட்டோமா என்று ஏங்கி தவிர்ப்பவர்களும் ஏராளம். ஏற்கனவே வடம் பிடிச்சு இழுச்சுட்டு இருக்கிறவாளாண்ட தேரை இழுக்கிறவாளாண்ட பர்மிஷன் கேட்டு ஒரு க்ஷணம் நான் கொஞ்ச நேரம் இழுக்கிறேனே, ஒரு 2 அடி தூரம் இழுக்கிறேனே அப்படின்னு கேட்டு வாங்கிண்டாவது தேரை வடம் பிடிக்கிறது அவ்வளவு நல்லது அப்படின்னு ஜனங்கள்லாம் நம்புறா. அத்தனை பக்தியோடைய கூட திருத்தேரை இழுக்கிறா. அன்னைக்கு நடக்கிறது போல எங்கும்
அன்னதானங்கள் முதலான தானங்கள் நடக்காது. அத்தனை தூரம் வரவாளுக்கெல்லாம் நிறைய சாதங்கள், நிறைய தீர்த்தபானங்கள், அதெல்லாம் பக்தாலே பொதுமக்களே அவளுக்கு நிறைய கொடுத்துக்கிறா. இப்படி எல்லாரையும் அனுகிரகித்துக் கொண்டு எல்லோருக்கும் திருத்தேரிலே அனுகிரகம் பண்ணி கொண்டு சுவாமியானவர் கார்த்தால ஒரு 7 மணிக்கு இல்ல 8 மணிக்கு நிலையிலிருந்து திருத்தேர் கிளம்பித்துன்னா மத்தியானம் சுவாமி தேர் நிலைக்கு வந்து சேர்றதுக்கு சுமார் 12:30 1 மணி கூட ஆயிடும். அத்தனை தூரம் திருத்தேர் நிதானமா நின்று 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 வரும், ஆடி அசைந்து வரும். அப்படி கம்பீரமா வரக்கூடிய திருத்தேரிலே சுவாமி எழுந்தருளக்கூடிய காட்சியை சேவிக்கணும்னா கார்த்தால 7 மணியிலிருந்து மத்தியானம் ஒரு 1 மணிக்குள்ள வந்தோமானா சுவாமியினுடைய தேர் நகரக்கூடிய அந்த அழகை, அசைந்து வரக்கூடிய அந்த அழகை சேவிக்கலாம். இல்ல தேர்ல சுவாமியை சேவிச்சா போறோம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் சுவாமி தேர்ல தான் எழுந்தருள் இருப்பார். கார்த்தால தேர் புறப்படுறது 7 மணிக்குன்னா சுவாமியானவர் 4:45 5 மணிக்கெல்லாம் தேர்ல ஏழுட்டாரானா கார்த்தால 5 மணில இருந்து கார்த்தால 7 மணி வரைக்கும் அந்த 2 மணி நேரமும் தேர்ல தான் எழுதிருப்பார். தேர் புறப்பாடு சேவிக்கலன்னா பரவாயில்ல, தேர்ல சுவாமி இருக்கிறத சேவிச்சா போறோம்னா அந்த 2 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அல்லது மத்தியானம் 1 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே போய் தேரடியில போய் நின்றாலும் சுவாமியை தேர்ல சேவிக்கலாம். நிறைய பக்தர்கள் சேவிக்கிறா சுவாமியை திருத்தேர்ல. நாமும் ஸ்ரீ வைஷ்ணவா தேர் ஏறுறதுன்றது வழக்கம் இல்லை. திருத்தேர்னு சொல்லக்கூடியது கருடனுடைய அம்சம் அப்படின்றதுனால தேர்ல கால் வைத்து ஏறக்கூடாதுன்னு நம்முடைய சம்பிரதாயம். அர்ச்சக சுவாமிகள், தலிகை எடுத்துட்டு போற சுவாமிகள், பரிச்சாரக சுவாமிகள், மங்கள வாத்தியம் முதலான வாத்தியங்கள் வாசிக்கிறவா, சாமரம் பரிமாறுறவா, அந்த மாதிரி பெருமாள் திருத்தேர் உற்சவத்தின் போது, திருத்தேர் புறப்பாட்டின் போது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரிய பரா ஏறலாம் மேல, அவளுக்கு தோஷம் இல்லை. நான் தேர்ல ஏறி பெருமாளை சேவிக்கிறேன், தேர்ல ஏறி சுவாமியை சேவிக்கிறேன்னு சொல்லக்கூடியது நம்முடைய சம்பிரதாயத்தில் இல்லை. சொல்ல போனா திருத்தேர் வடம் இருக்கு பாருங்க, அந்த வடத்தை தாண்டது கூட அபச்சாரம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். திருத்தேர் வடத்தை கூட நேரா போனோமா அப்படியே தேர் வடத்தை கையை பிடிச்சி இழுத்தோமான்னு இழுக்கிறது இல்ல. திருத்தேர் வடத்தை கூட தொட்டு கண்ணுல ஒத்திண்டு இல்ல கையை கூப்பிட்டு தான் அந்த திருத்தேர் வடத்தை இழுக்கிறதுன்றது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். செருப்பு போட்டுண்டு அந்த வடத்தை தொடுறது, செருப்பு காலோடையோ இல்ல வெறுங்காலோடையோ அந்த வடத்தை தாண்டது அந்த வழக்கமெல்லாம் இல்லை. தேர் இழுத்தா எடுத்து வெறும் அந்த சங்கிலியோ கயிறவோ கீழே போட்டு வச்சிருக்கா, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு தாண்டி போற வழக்கம் எல்லாம் இல்லை. அதை பிரதட்சணமா சுத்திண்டு போற வழக்கம் தான் உண்டு இன்னைக்கும். கோஷ்டிபுரம் சுவாமின்னு பெரிய மகாத்மா, கோஷ்டிபுரம் சௌமிநாராயணாச்சாரிய சுவாமின்னு மகாவித்வான், இஞ்சிமேடு ஐஷங்கர் காலத்துல எழுந்தருளி இருந்த சுவாமி, அகோபில் மடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் அந்த சுவாமி. பெரிய புராண இதிகாச தர்மசாஸ்திர நிஷ்ணாதர், ஸ்ரீபாஷ் கிரந்தங்களிலே கரை கண்ட சுவாமி, தேசிக சம்பிரதாயத்திலே ஒரு பெரிய சிம்ஹம் அந்த சுவாமி. கார்த்திகை ரோஹிணி அன்னைக்கு அவதாரம் பண்ணின சுவாமி, கோஷ்டிபுரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் திருக்கோட்டியூர்ல. அந்த சுவாமி மதுராந்தகத்திலே பெரிய பெருமாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கிறச்ச திருத்தேர் உற்சவத்தன்னைக்கு கோவில்ல இருந்தேறாம். அப்போ அந்த சுவாமிக்கு அவரிடத்திலே ரொம்ப ஆசையுள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் போய், சுவாமி திருத்தேர்ல ஏறி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னா தெரிவிக்கணும், அடியன் ஏற்பாடு பண்றேன், சுவாமி ஆச்சரியமா தேர்ல ஏறி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு பிரார்த்திச்சேரோம். அதுக்கு சுவாமி சாட்சிதான், இது என்ன அந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு இல்லையே, கைங்கரியவரா ஏறான்னா அது வேற, நம்மள மாதிரி சேவிக்கிறவாள்லாம் கீழே இருந்து தானே சேவிக்கணும், திருத்தேர் கருடனுடைய அம்சம், அது மேல கால் படக்கூடாதுன்றது தானே நம்முடைய சம்பிரதாயம். அதனால அடியன் கீழே இருந்து சேவிச்சதே போறோம், கீழே இருந்தே சேவிச்சுக்கிறேன், அடியனுக்கு அந்த அபச்சாரம் வேண்டாம், தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நீங்க என்னிடத்துல ஒரு பிரீத்தியா சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனாலும் அடியனுக்கு வேண்டாம் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு அவ்வளவு பெரிய மகாத்மாவே தேர்ல ஏறுவதற்கு சங்கோஜப்பட்டார். இதுல இருந்து நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய பெரியவாளுடைய அனுஷ்டானம் என்னவோ அதைத்தான் நாம எல்லாம் பார்த்து கத்துக்கணும். சிலதெல்லாம் புஸ்தகத்துல இருக்காது, சொல்லி தெரிய வேண்டாம். இந்த மாதிரி மகான்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்தோ கேட்டோ தெரிந்து கொள்ள வேணும். அப்படியா நாமெல்லாம் தேர் ஏறி சேவிக்கிறது இல்லை. அதனால கீழே இருந்து திருத்தோயரோடு கூட சுவாமி தேருக்கு நடுவிலே அலங்கரிக்கிற அந்த அழகை சேவிக்கிறோம், அனுபவிக்கிறோம். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு சுவாமியானவர் திருத்தேரை விட்டு இறங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம். தேர்னு சொல்லக்கூடியது ஒசரமா இருக்கிறது, அதுல சுவாமி எழுந்தருளக்கூடிய அந்த மேடை அதுவும் ரொம்ப ஒசரத்துல இருக்கும். அதனால அதுக்கு சமானமா தேர் மண்டபம், திருத்தேர் மண்டபம்னு ஒரு மண்டபம் கட்டியிருப்பா.
அது ஒசரக்க இருக்கும் அந்த மண்டபம். அதுக்கு நிறைய படிகள் இருக்கும். அந்த படி ஏறி போய் தான் சுவாமியானவர் திருத்தேரிலே எழுந்தருளுவர். திரும்ப திருத்தேரிலிருந்து இறங்குறதும் கூட சுவாமியானவர் அந்த படிகளின் வாயிலாகத்தான் இறங்குவர். அந்த திருத்தேர் மண்டபத்திலே சுவாமிக்கு சில உபச்சாரங்கள்லாம் நடக்கும். கார்த்தால ஏறச்சியும் சரி, சாயங்காலம் இறங்குறச்சியும் சரி. சாயங்காலம் இறங்கச்ச சுவாமியானவர் தேர்ல இருந்து இறங்கி அந்த திருத்தேர் மண்டபத்துல நின்னாரானா அவருக்கு விசேஷமான பட்டு வஸ்திரத்தை பகுமானமா சமர்ப்பிக்கிறது, விசேஷமான புஷ்பமாலையை சாத்துறது, விசேஷமான பழங்களை எல்லாம் கண்டருள பண்றதுன்னு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி கற்பூராரத்தி எல்லாம் பண்ணி சுவாமியானவர் அந்த படியில இறங்குவர். கார்த்தால சுவாமி திருத்தேர்ல எழுந்தருள எத்தனைப்பதற்காக சுவாமியானவர் அந்த படியேறி தேருக்கு போறாரு பாருங்க. அந்த சேவையை சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுவாமி படியேறி வரக்கூடிய அழக சேவிக்கணும்னா அந்த தேர் மண்டபத்துல நிக்கணும். அங்க எத்தனை பேர்னு நிக்க முடியும்? மிஞ்சு போனா 10 பேர் நிக்கலாம். வாத்தியங்கள்லாம் வாசிச்சுண்டு உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு சுவாமிகள் தோல்ல எழுந்தருளை பண்ணிட்டு போறான்னா அங்க இருக்கக்கூடிய குறுகிய இடத்துல மிஞ்சு போனா 10 பேர் நிக்கலாம். எல்லாரும் நிக்க முடியாது. அதனால அந்த படியேறி வரக்கூடிய அழகை சேவிக்கிற பாக்கியம் ரொம்ப சொல்பமான சில பேருக்கு கிடைக்கும். குறிப்பா கைங்கரியவராளுக்கு தான் கிடைக்கும். சுவாமியானவர் சாயங்காலம் அந்த திருத்தேர் மண்டபத்திலிருந்து படி இறங்கி வரக்கூடிய சேவையை எத்தனை பேர் வேணாலும் சேவிக்கலாம். ஏன்னா இறங்கி வர அவருக்கு நேர வீதியில எங்க நின்றுண்டாலும் சேவையாகும் நமக்கு. பெருமாளோ சுவாமியோ படி ஏறி வருவதும் ஒரு அழகு, படி இறங்கி வருவதும் ஒரு அழகு. ஒரு சிங்கமானது அப்படியே ஆச்சரியமா குகையிலிருந்து இறங்கி வருவது போல இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் அது. அதை சேவிச்சு அனுபவிக்கணும். அப்படி சுவாமியானவர் படி இறங்கி வருவதற்காக 2 கொடைகளை போட்டு காத்துருப்பா அடியவர்கள். சுவாமி வீதிக்கு எழுந்தருளினாரானா சுவாமிக்கு 2 கொடைகள், வெண்கொற்ற குடைகள்னு சொல்லக்கூடிய 2 வெள்ளை கொடை சமர்ப்பிக்கப்படுறது. அந்த 2 கொடைகளுக்கும் கீழே கார்த்தால எழுந்தருளினத போல சுவாமியானவர் அந்த 2 கண்டாநாதத்தோட கூட மங்களவாத்தியத்தோட கூட எழுந்தருள்கிறார். அப்படி எழுந்தருள்றச்ச ஒரு அடிக்கு ஒரு முறை சுவாமியை நிறுத்தி சுவாமிக்கு நிறைய உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கிறார் பக்தாள்லாம். ஒரு பக்தரும் அவர் சமர்ப்பிக்கக்கூடிய உபச்சார தட்டிலே சுவாமிக்கு அங்கவஸ்திரமாக ஒரு பட்டு வஸ்திரம் அல்லது ஒரு பட்டு சால்வை, ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு நல்ல விசேஷமான புஷ்ப மாலை, விதவிதமான பழங்கள், தாம்பூலம், தேங்காய் முதலான பக்ஷணங்களை எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்காக உபச்சாரமா சமர்ப்பிக்கிறார். அர்ச்சக சுவாமியானவர் எல்லா மாலைகளையும் வஸ்திரங்களையும் வாங்கி சுவாமிக்கு சாத்தி கிட்டத்தட்ட சுவாமியினுடைய திருமேனி முழுக்க மறைஞ்சிடும். அந்த வஸ்திரங்கள்லயும் மாலையிலையும் சுவாமியினுடைய திருமுகத்துல மட்டும்தான் தெரியும். அந்த தேர்ல இருந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கக்கூடிய மண்டபத்திற்கு ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, 2ல இருந்து 3 நிமிஷத்துல போயிடலாம். அந்த சமயத்தை சுவாமி கடப்பதற்கு அரை மணிக்கும் மேல ஆறுது. காரணம் என்னன்னா அடிக்கு ஒரு தட்டு சுவாமிக்கு உபச்சாரமா அத்தனையும் ஏத்துண்டு அத்தனை அடியவர்களையும் அனுகிரகித்துக் கொண்டு சுவாமியானவர் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். அது சன்னதி தெருக்கு நேர, பெருமாள் சன்னதிக்கு நேர, சன்னதி தெரு கோடியில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி, அதுக்கப்புறம் மெயின் ரோடு, அதையும் கடந்து போனா அந்த அனுமார் சன்னதிக்கு நேர் பின்புறமாக இருக்கக்கூடியதான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு சுவாமி எழுந்தருளி தெர சமர்ப்பிச்சுடுவா. சுவாமியினுடைய சிக்குத்தாடை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீட்டம் போல இருக்கக்கூடியதான அலங்காரம், சுவாமியினுடைய திருமேனியிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற திருவாபரணங்கள், மாலைகள், புஷ்பங்கள் இதையெல்லாம் கலைஞ்சிட்டு யதிராஜனாக சுவாமி வெறும் காஷாயம் யக்ஞோபவீதம் திருதண்டத்தோடு கூட ஏகாந்தமா தன்னுடைய முழு திருமேனி அழகையும் நமக்கெல்லாம் பிரசாதிக்கக்கூடிய சமயம். அலங்காரத்தை எல்லாம் கலைஞ்சிட்டு திரைய திறந்தாலானா சுவாமி வெறும் காஷாயம், திருதண்டம், யக்ஞோபவீதம், திருமண் காப்போட ஆச்சரியமா எளிமையா சன்னியாசியாக சேவை சாதிக்கிறார். அந்த சுவாமியினுடைய எளிமையான திருமேனி அழகை ஒரு அரை மணிலேருந்து 1 மணி கால அவகாசம் அனுபவிச்சு சேவிக்கலாம். அதன் பிறகு சுவாமிக்கு கட்டியம் சேவிக்கப்பட்டு பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. கார்த்தால ஒரு 5 மணி காலம் அவ்வளோ வெயில்ல சுவாமி திருத்தேர்ல புறப்பாடு கண்டருளின அந்த விடா எல்லாம் தீரும்படியா, சுவாமியினுடைய திருமேனி உஷ்ணம் வாட்டம் எல்லாம் தீரும்படியா சுவாமிக்கு சைத்தியோபசாரம்னு சொல்லக்கூடிய உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான அந்த உபசாரங்கள் எல்லாம் திருமஞ்சனம் என்கிற பெயரிலே நடக்கின்றன. அதன் பிறகு சுவாமியினுடைய திருமஞ்சன தீர்த்தம் விநியோகமாறுது. சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகைகள்னு சொல்லக்கூடிய முதலியாண்டான பிரசாதிக்கிறார். அதன் பிறகு தேர சமர்ப்பிச்சுட்டு சுவாமிக்கு விசேஷமாக அலங்காரங்கள்லாம் நடக்கிறது.
இதே சமயத்துல சுவாமியினுடைய சன்னதியிலே சுவாமி எழுந்தருள்வதற்காக புஷ்ப பல்லக்கு தயாராகிட்டு இருக்கும். வழக்கமா சுவாமி எழுந்தருள்ற ஸ்வர்ண பல்லக்கு இருக்கு பாருங்க, அந்த ஸ்வர்ண பல்லக்குக்கு புஷ்பாலங்காரம் பண்ணி பூ பல்லக்கு புஷ்ப பல்லக்குன்னு விசேஷமாக நிறைய புஷ்பங்கள் நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் செலவு பண்ணி புஷ்ப பல்லக்க அலங்காரம் பண்ணி சுவாமி எழுந்தருள்றதுக்கு சித்தமா அந்த மண்டபத்தினுடைய வாசல்ல புஷ்ப பல்லக்க கொண்டாந்து ஏல பண்ணிடுவா ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம். ராத்திரி சுமார் ஒரு 10 மணி 10:30 மணிக்கு சுவாமியானவர் அந்த புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளி கார்த்தால எந்தெந்த வீதிகளை எல்லாம் திருத்தேரிலே அலங்கரித்தாரோ அத்தனை வீதிகளிலும் புஷ்ப பல்லக்கிலே வலம் வருவார் சுவாமி. இந்த உற்சவத்துல கிட்டத்தட்ட 5-6 நாள் சுவாமியானவர் பல்லக்கில எழுந்தருளிட்டார். ஆனால் புஷ்ப பல்லக்கிலே இன்னைக்கு எழுந்தருள்றார் சுவாமி. அப்படி விசேஷமா கமகமான்ற வாசனையும் குளிர்ச்சியும் நல்ல அந்த சித்திரை மாசம் கோடை வெயிலுக்கும் அதுக்கும் சுவாமியினுடைய திருமேனிக்கு உகந்ததாக வாஸ்தவமான ஒரு சைத்தியோபசாரமாக சுவாமியினுடைய திருமேனிக்கு குளிர்ச்சியையும் நல்ல நறுமணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக சுகந்தத்தையும் பரிமளத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த புஷ்ப பல்லக்குன்னு சொல்லக்கூடிய உற்சவம் அமைகிறது. அந்த புஷ்ப பல்லக்கிலே சுவாமியானவர் எழுந்தருளி அடியவர்கள் எல்லோரையும் அனுகிரகித்துக் கொண்டு ஆச்சரியமாக சன்னதிக்கு வந்து சேர்றார் சுவாமி. அவதார ஸ்தலத்திற்கு வாகன மண்டபத்திற்கு வந்து இறங்கிட்டாரானா அங்க திவ்ய பிரபந்த கோஷ்டி முடிந்து சுவாமிக்கு இயல் சாத்து நடக்கிறது. நடந்து முடிஞ்சா விட்டு சுவாமியானவர் தோளுக்கிணியான்ல மாறி ஒய்யார நடை சேவையோடு கூட கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளார். கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளிட்டு திரும்பவும் அதே தோளுக்கிணியான்னு சொல்லக்கூடிய கேடயத்திலே எளிமையாக தன்னுடைய சன்னதியை சுத்தி இருக்கக்கூடிய பிராகாரத்தை மட்டும் சுவாமி பிரதட்சணம் பண்றார். அதாவது மதில் சவத்துக்கு பிராகாரத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான இமீடியேட் பிரதட்சணம் அந்த பிராகாரம். சன்னதி வாசல்ல இருந்து வெளியே வந்தாரானா மணவாள மாமணிகள் சன்னதி, அங்க அவருக்கு முதலியாண்டான் சாதிப்பார். அதுக்கப்புறமா அண்ணன் சன்னதிக்குள்ள எழுந்தருளுவர், எம்பார் ஜீர மடத்துக்குள்ள எழுந்தருளுவர். அந்த மாதிரி எங்கெல்லாம் மண்டகப்படி உண்டோ அங்கெல்லாம் எழுந்தருளி எல்லாருக்கும் தன்னுடைய ஸ்ரீபாதுகைகளை அனுகிரகித்துக் கொண்டு அவாவா சமர்ப்பிக்கிற உபச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைய ஆர்த்திகள் நடக்கும் சுவாமிக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு சுவாமியானவர் எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு தன்னுடைய சன்னதியை மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு திரும்பவும் கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளிடுவார் சுவாமி. இந்த உற்சவமானது சுமார் ஒரு மணி அவகாசத்துல முடிஞ்சிடும். ஏகாந்தமான உற்சவம். சுவாமியை பக்கத்துல இருந்து நன்னா அனுபவித்து சேவிக்கலாம். அப்போ சுவாமி கூடவே இருந்தோமானா அதன் பிறகு சுவாமிக்கு வழக்கம் போல திருவாய்மொழி ஒரு 10 சேவிக்கப்பட்டு விசேஷமான தலிகைகள் க்ஷீரம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணப்பட்டு அங்கே இருந்து புறப்பட்டு சுவாமியானவர் சன்னதிக்கு போய் பெருமாள் ஆழ்வாராச்சாரியாலை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு சயனிச்சுருவர் சுவாமி. இது திருத்தேர் உற்சவம். அன்னைக்கு கார்த்தால நடக்கக்கூடியதான தேர் புறப்பாடும் சாயங்காலம் ராத்திரி நடக்கக்கூடியதான புஷ்ப பல்லக்குமான உற்சவம் இது 9ஆம் நாள் அன்னைக்கு. 10ஆம் நாள் அன்னைக்கு இந்த லோகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய அவதார உற்சவம். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி அப்படின்னு சுவாமி தேசிகன் வர்ணித்தார். எல்லா லோகங்களும் எல்லா தேசங்களும் உகக்கும்படியாக கொண்டாடும்படியாக சம்சாரத்திலே அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற நம்மையெல்லாம் கரை சேர்ப்பதற்காக சரணாகதி என்கிற மார்க்கத்தை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி காட்டிக் கொடுத்து நம்மை சரணாகதி அனுஷ்டிக்க பண்ணி மோட்சத்திற்கு அனுப்புவதற்காக ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணிவிட்டார். ஒரு அவதார புருஷர் வந்து விட்டார். இந்த ராமானுஜருடைய சம்பந்தத்தினாலே அவருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவலம்பித்து பஞ்சசம்ஸ்காரம் முதலான அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டித்தால் அவரை போலவே நமக்கும் மோட்சம் பிராப்தமாக போகிறது அப்படின்ற சந்தோஷத்தோட கூட அந்த உகப்போட கூட தேசத்திலே உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் ராமானுஜருடைய அவதாரத்தை கொண்டாடலாம். தேசமெல்லாம் உகந்திடவே எல்லோரும் உகக்கும்படியாக இந்த சுவாமி அவதாரம் பண்ணாரோ எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்க போறது அப்படின்னு கொண்டாடும்படியா உகக்கும்படியா பெரும்பூதூரில் ஸ்ரீபெரும்பூதூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி சித்திரை மாசத்திலே ஆர்திரா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணின்னு சுவாமி தேசிகன் ராமானுஜருடைய திருவவதாரத்தை கொண்டாடுகிறாரு. அப்பேற்பட்ட உத்தமமான திருநாள் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே சிறப்பு பெற்ற திருநாள். மணவாள மாமணிகளும் கூட
ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணின நாளை காட்டிலும் ராமானுஷர் அவதாரம் பண்ணின சித்திரை திருவாதிரை நமக்கெல்லாம் இன்னும் வாழ்வளிக்கக்கூடியது, ஏற்றமானதுன்னு சொல்றார். அத்தனை தூரம் ஆழ்வார்களையும் அவர்களுடைய அருளிச் செயல்களையும் கூட பேணி பாதுகாத்து லோகத்திலே பரப்பிய பெருமை ராமானுஷருடையது. ஆகையினாலே ஆழ்வார்களுடைய அவதார தினத்தை காட்டிலும் இவருடைய திருவவதார நாளானது எல்லாம் கொண்டாடுவதற்கு இன்னும் ஏற்றமானது அப்படின்னு அனுபவிக்கிறார். இப்படி பலர் பலபடியாக அனுபவிக்கும்படியான ஏற்றமுடையது சுவாமியினுடைய திருவவதார தினமான சித்திரை திருவாதிரை. அன்னைக்கு லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகைகளிலும் விசேஷமாக சுவாமி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரரை ஸ்மரித்து அவர் விஷயமான தனியன் ஸ்தோத்திரம் பிரபந்தங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி ஏதானும் விசேஷமா ஒரு பருப்பு திருக்கண்ணமாவது பெருமாளுக்கு கண்டருள பண்ணி சுவாமியை நினைச்சுட்டு சாப்பிடக்கூடியதான உற்சவம். அது ஒரு பண்டிகை. அது நமக்கெல்லாம் சுவாமியே அவதாரம் பண்ணலையோ நம்முடைய கதையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்படியாக சுவாமியினுடைய அவதாரம். அன்னைக்கு சாத்துமறை அப்படின்னு சொல்றான் அந்த உற்சவத்தை, சுவாமியினுடைய அவதார உற்சவத்தை சாத்துமறைன்றான். ஏன்னா சுவாமியினுடைய உற்சவம் பூர்த்தி ஆகக்கூடிய நாளானபடினாலே சாத்துமறைன்னு பேர் அதற்கு. திருத்தேர் அன்னைக்கு பொதுமக்கள் கூட்டம் அலைமோதும். சாத்துமறை அன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதோத்தமர்களுடைய கூட்டம் அலைமோதும். அதுக்குன்னு சாத்துமறை அன்னைக்கு பொதுமக்கள் வரமாட்டான் இல்ல, பொதுமக்களும் வருவா, ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதா எல்லாருமா கலந்து வருவா. ஆனா பாக்குற இடமெல்லாம் நெத்தியில திருமண் காப்போட வைஷ்ணவாலாதான் இருந்துட்டு இருப்பா. அத்தனை விசேஷமா சுவாமியினுடைய அவதார உற்சவத்தை அவருடைய அவதார ஸ்தலத்திலே வந்து சேவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அன்னைக்கு விசேஷமாக சுவாமி அவருடைய அவதாரத்தை கொண்டாடும்படியாக நிறைய வைபவங்களை எல்லாம் நடத்திக்கிறார். என்னன்னு பார்த்தால், பொதுவா நாம் எல்லாம் தினமும் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுடைய அனுகிரகத்தை பிராட்டியினுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்கிறோம். அது போலவே சுவாமியானவரும் இந்த 10 நாள் உற்சவத்திலையும் பெருமாளை தாயார ஆண்டாள சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ராமன ஆலவந்தார் முதலான ஆச்சாரியர்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி எல்லாருடைய அனுகிரகத்தையும் வாங்கிக்கிறார். அந்த மாதிரி அன்னைக்கும் சுவாமியானவர் பெருமாள் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்களை எல்லாம் சேவித்து அவர்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுடைய ஸ்ரீபாதுகைன்னு சொல்லக்கூடிய ஷட்டாரி முதலானவைகளை தலையிலே சாதித்துக் கொண்டு பிறந்த நாள் பரிசாக அவர்களெல்லாம் சுவாமிக்கு தரக்கூடிய மாலை பரிவட்டம் ஷடாரி முதலானவைகளை எல்லாம் வாங்கிக் கொண்டு அவர்களை சேவித்த சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய திருநட்சத்திரத்தை தன்னுடைய அவதார உற்சவத்தை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய குழந்தையாக சுவாமியானவர் ஆச்சரியமா எழுந்தருள்றார். அன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு வழக்கம் போல எழுந்தருளக்கூடியதான ஸ்வர்ண பல்லக்கு. சித்திரை திருவாதிரை சாத்துமறை அன்னைக்கு கார்த்தால சுவாமிக்கு ஸ்வர்ண பல்லக்கு, பல்லக்கிலே எழுந்தருளி சுவாமி எல்லா வீதிகளுக்கும் எழுந்தருளி எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு வர்றார். கார்த்தாலேயே வந்து சுவாமி திரும்ப வாகன மண்டபத்துல எழுந்தருள்றார். எழுந்தருளி அந்த பல்லக்கில இருந்து கலைந்து இறங்கி அந்த வாகன மண்டபம்னு சொல்லக்கூடிய 100 மண்டபத்துக்கு கோடியில உள்ள இருக்கக்கூடியதான அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சுவாமி எழுந்தருள்றார். அந்த அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நடுவிலே ஒரு 4 மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்தை சுத்தி சோகத்துல 12 ஆழ்வார்கள், பெருமாள், முப்பெரும் தேவிமார்கள், பக்கத்துல சுவாமி ராமானுஜர், அவருக்கு பக்கத்துல 74 சிம்மாசனாதிபதிகள்னு எல்லாருடைய பிம்பங்களையும் செதுக்கி இருக்கா. அவளுக்கு பிரதிஷ்டை திருவாராதனம் எல்லாம் உண்டு, தலிகம் செயலாம் பண்றான்னு பார்த்தோம். அவளுக்கு நடுவுல 4 மண்டபத்துல இந்த ராமானுஜன்னு சொல்லக்கூடிய அன்று பிறந்த குழந்தையை எழுந்தருள பண்றா. திருமேனியில எந்த அலங்காரமும் இல்லாமல் வெறும காஷாயம், நெத்தியில திருமண் காப்பு, திருமேனியிலே யஜ்ஞோபவீதம், கையிலே திருதண்டத்தோடு கூட சுவாமியானவர் எழுந்தருளி இருக்கிறார். ஏகாந்தமாக எழுந்தருளி இருக்கிறார். எல்லா நாள் கார்த்தாலையும் சுவாமியானவர் அந்த அவதார ஸ்தலத்துக்கு நடுவுல இருக்கிற 4 மண்டபத்துல எழுந்தருள்வார் 10 நாளும். ஆனா அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமியானவருக்கு அன்னைக்கு தொட்டில் பிரவேசம். அந்த 4 மண்டபத்துக்கு நடுவிலே ஆச்சரியமா ஒரு தொட்டில் ஏற்பாடு பண்றா. பிறந்த குழந்தையை கிடத்துவதாகிற தொட்டில்.
எப்படியானா ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை தொட்டில்ல எழுந்தருளை பண்றோமோ அந்த மாதிரி பிறந்த குழந்தைய எப்படி தொட்டில்ல இடுறோமோ அந்த மாதிரி சுவாமியானவர் அன்று பிறந்த குழந்தையானபடியினாலே அந்த மண்டபத்துக்கு நடுவே அவருக்காக விசேஷமா தொட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கா. அந்த தொட்டிலில் சுவாமி எழுந்தருளை பண்ணுவா. இதோ பிறந்த குழந்தை தொட்டிலே தவழ்கிறதுன்னு சொல்லும்படியாக அந்த ராமானுஷ குழந்தையானது தொட்டிலே தவழ்கிறது. ஸ்ரீ ஜெயந்தி கண்ணனுடைய திரு அவதாரத்தை குறிக்கக்கூடிய உற்சவம். அப்போ கண்ணன் அவதாரம் பண்ணினதான சிம்ம லக்னத்திலே கண்ணனுக்கு சங்குபால் அம்சம் பண்றது, சங்குபால் நைவேத்தியம் பண்றதுன்னு நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் பால் புகட்டக்கூடிய அந்த சின்ன வட்டில் போல இருக்கக்கூடியது சங்குன்னு சொல்ற மூலியம். சங்குனுடைய ஷேப்ல இருக்கக்கூடியது வெள்ளியில பண்ணி வச்சுட்டு இருப்போம். சில பேர் சங்குன்னுவா, சில பேர் பாலாடைன்னு எல்லாம் சொல்லுவா. அதுல குழந்தைக்கு பாலோ மருந்தோ புகட்டக்கூடியதை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி அன்று பிறந்த குழந்தையானபடியினாலே கண்ணனுக்கு வெள்ளியினாலே பண்ணப்பட்ட சங்கிலே பாலை சமர்ப்பித்து அந்த பாலை கண்டருளை பண்ணுவா. இது பிறந்த குழந்தைக்கு சங்கிலே பால் சமர்ப்பிக்கிறதுக்கு, பால் ஊட்டுவதற்கு சமானம் அது. அப்படி சுவாமி ராமானுசரை அன்று பிறந்த குழந்தையானபடியினாலே அப்போதான் பிறந்த குழந்தையாக பாவித்து அந்த மண்டபத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியதான தொட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சங்குபால் சமர்ப்பிக்கப்படுறது. சங்குபால் சமர்ப்பிச்சுட்டு வெண்ணெய் அம்சம் பண்ணுவா. நல்ல பசு வெண்ணெய் அம்சம் பண்ணுவா சுவாமிக்கு. அந்த இடம் ரொம்ப குறுகியதானபடினாலே இதை நிறைய பேர் சேவிக்க முடியாதுன்னுட்டு எல்லா அடியவர்களும் சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான எல்இடி டிவி எல்லாம் வைக்கிறா. அதுல சேவிக்கலாம். அங்க மிஞ்சு போனா ஒரு 50 பேருக்கு மேல நிக்க முடியாது. அதுவே நெருக்கிதான் நிக்க முடியும். சுவாமிக்கு இதெல்லாம் நடக்கிறத சேவிக்கணும்னா முன்பக்கமா நிக்கிற ஒரு 15-20 பேருக்கு தான் சேவையாகும். அத்தனை சின்ன இடம் அது. அப்படி விசேஷமான சங்குபால் அம்சைக்கிறது, வெண்ணெய் அம்சைக்கிறதெல்லாம் அந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது சுவாமிக்கு. சுவாமி அவதார ஸ்தலத்திலே தொட்டில இருக்கக்கூடிய அந்த சேவையை எத்தனை பேர் வேணாலும் சேவிக்கலாம். இந்த பாலையும் வெண்ணையையும் அம்சம் பண்ணிட்டாலானா அதன் பிறகு அந்த கதவை திறந்து பொதுமக்களை எல்லாம் ஒருத்தரா வரிசையில விடுவா. எல்லாரும் கிட்டக்க போய் சுவாமியை சேவிச்சுட்டு சுவாமியினுடைய ஸ்ரீபாதுகைகளை தலையில சாதிச்சுட்டு வந்துடலாம் வெளியில. குழந்தையானது தொட்டில தவழக்கூடிய அந்த சேவையை எல்லாரும் சேவிக்கலாம். தவழறதுன்னா சுவாமி தவழறாப்புல திருக்கோலம் எல்லாம் சாத்தின்னு இருக்க மாட்டார். வாஸ்தவமா சுவாமியை தொட்டில எழுந்துருளை பண்ணிருப்பா. ஊஞ்சல் ஆடுறாப்புல தொட்டில் ஆடின்னு இருப்பார் சுவாமி. அவ்வளவுதான். அந்த சேவையை சேவிச்சுட்டு வெளியில வந்துட வேண்டியது. அதன் பிறகு சுவாமியானவர் சன்னதிக்குள்ள எழுந்தருளிடுவார். திரும்பவும் சுவாமியானவர் அந்த அவதார ஸ்தல மண்டபத்துக்கு எழுந்தருளி சுவாமிக்கு பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. அது சுவாமியினுடைய திரு அவதார தினமான சித்திரை திருவாதிரை அன்னைக்கு நடக்கக்கூடியதான சாத்துமறை திருமஞ்சனம், விசேஷமான திருமஞ்சனம். பெரிய கட்டியத்தோட கூட திருமஞ்சன கட்டியம் எல்லாம் சேவிக்கப்பட்டு சுவாமிக்கு ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கிறது. திருமஞ்சனம் நடந்து முடிஞ்ச உடனே சுவாமியினுடைய திருமஞ்சன தீர்த்தம், சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லோருக்கும் விநியோகமாறுது. அதன் பிறகு சுவாமிக்கு திருமண் காப்பு சமர்ப்பிக்கிறார். சுவாமி அனுஷ்டானம் பண்ணுவதாக அந்த பாவனைகள் எல்லாம் நடக்கின்றன. அதன் பிறகு திருப்பாவை கோஷ்டியானது நடக்கிறது. அதுக்குள்ள சுவாமி திருமண் காப்பெல்லாம் சாத்திண்டு, தலையில திருப்பரிவட்டம் எல்லாம் சாத்திண்டு, கழுத்துல பௌத்திர மாலை எல்லாம் சாத்திண்டு, ஆச்சாரியர்கள் சன்னியாசிகள் எழுந்தருள் இருக்கிற போது திருமண் காப்பிட்டுண்டா அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுவாலோ அந்த அனுஷ்டானங்களோடு கூட சுவாமியானவர் சேவை சாதிப்பது போல அந்த காட்சி. அந்த சமயத்திலே திருப்பாவை சாத்துமறையாகி திருப்பாவை தீர்த்தமாறுது. அதன் பிறகு எல்லா அடியவர்களுக்கும் சுவாமியினுடைய சேவை, சுவாமியினுடைய தீர்த்தம், பாதுகைகள் எல்லாம் சாதிக்கப்பட்டு சுவாமி ஏகாந்தமா எழுதிருக்கார். 7 ஒய்யார நடை சேவையோடு கூட தன்னுடைய நடையழகை காண்பித்துக் கொண்டு சன்னதிக்கு கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளிடுவார் சுவாமி. திருமஞ்சனம் ஆகி சாத்துப்படி எல்லாம் ஆனா விட்டு திரும்ப கண்ணாடி அறையிலிருந்து அன்னைக்கு ராத்திரி எந்த திருக்கோலத்திலே புறப்பட போறாரோ அந்த திருவாபரணங்கள், அந்த திருவபிஷேகங்கள், அந்த மாலை எல்லாம் கூட சுவாமியானவர் சாத்திண்டு சன்னதிக்கு வெளியில எழுந்துள்ளுவார். இதுக்கு சுமார் ராத்திரி ஒரு 10:30 மணி ஆகும். சமயத்துல 11 மணி கூட ஆகும் ராத்திரி. அப்படி சன்னதி வாசலுக்கு எழுந்தருளி, ஊஞ்சல் கண்டருளி, பத்தி உலாத்தலாகி, நித்திய விபூதி, லீலா விபூதி, மங்களாசாசனமாகி அவதாரஸ்தல மண்டபத்துக்கு எழுந்தருள்ற போது ஒய்யாளியோட கூட எழுந்தருளுவர். மகுடி வாசிப்பா. மகுடிக்கு தகுந்தாப்புல சுவாமியானவர் தன்னுடைய நடையழகை காண்பித்துக் கொண்டு எழுந்தருளுவர்.
அன்னைக்கு ராத்திரி சாத்துமறை புறப்பாடுன்னு வருஷத்துல ஒரு நாள் எல்லோரும் சேவிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அவதார உற்சவ பூர்த்தி புறப்பாடு அன்னைக்கு. என்ன வாகனம் அப்படின்னா ஆச்சரியமான மங்களகிரியில தான் சுவாமி எழுந்தருளுவர். இந்த உற்சவத்துல ஒரு 5-6 நாளுக்கு மேல சுவாமி மங்களகிரியில எழுந்தருள் இருந்தாலும் சாத்துமறை உற்சவமான இன்னைக்கு சாத்திக்கிறத போல அத்தனை பெரிய தடி மாலையை வேற என்னைக்கும் சாத்திக்க மாட்டார் சுவாமி. அவ்வளோ பெரிய மாலையோடு கூட சுவாமியானவர் அன்னைக்கு மங்களகிரியில எழுந்தருளுவர். ஆனா அந்த மாலையினுடைய சுமையெல்லாம் சுவாமியினுடைய திருமேனியில பட்டு சுவாமியை சிரமப்படுத்தாது, அதுக்காக விசாரப்பட வேண்டாம். அப்படி ஆச்சரியமான புஷ்பாலங்காரத்தோட கூட சுவாமியை மங்களகிரியில எழுந்தருள பண்ணுவா. சுவாமியானவர் அப்படி புறப்பட்டு திவ்ய பிரபந்தம் அருளி செயல் கோஷ்டி தொடங்கக்கூடிய பந்தலுக்கு வந்து சேருவர். சேர்ந்தாரானா சாத்துமறை அன்னைக்கு சுவாமியினுடைய அவதார தினத்தன்னைக்கு வீதியிலே சேவிக்கப்படுகிற பிரபந்தம் ராமானுச நூற்றந்தாதி, பிரபன்ன காயத்ரின்னு சொல்லக்கூடிய ராமானுச நூற்றந்தாதி. ராமானுச நூற்றந்தாதி கோஷ்டி தொடக்கமாகி முதல் 2 பாசுரங்களையும் 2 முறை சேவிச்சுட்டு 3வது பாசுரம் தொடங்குறச்ச கோஷ்டியார் கிளம்பி போயிடுவா, புறப்பட்டு நடப்பா, கோஷ்டி புறப்படும். அப்போது இருந்து சுவாமிக்கு உபசாரங்கள் வந்து குவியும். அன்னைக்கு போல என்னைக்கும் உபசாரங்கள் வராது. தட்டு தட்டா உபசாரங்கள் வரும் சுவாமிக்கு. எத்தனை மாலைகள், எத்தனை பட்டு வஸ்திரங்கள், ஒரு 1000 பட்டு வஸ்திரங்களுக்கு மேலேயாவது வரும் சுவாமிக்கு அன்னைக்கு ஒரு நாள். ஒரு இடத்துல சுவாமி நிப்பார், ஒரு 50லேருந்து 100 தட்டு வரும் சுவாமிக்கு. 50 தட்டுலயும் 100 தட்டையும் ஒரு பட்டு வஸ்திரமோ, ஒரு சால்வையோ, ஒரு கர வஸ்திரமோ, ஒரு உத்தரியமோ ஏதானும் ஒண்ணு இருக்கும். அதுல அதை எடுத்து சுவாமி மேல சாத்தி அந்த மாலை எடுத்து சுவாமி திருவடியில சமர்ப்பிச்சு அவ கொடுக்கிற பழங்களை எல்லாம் சுவாமிக்கு கண்டருளை பண்ணி ஆரத்தை பண்ணி அவளுக்கு முதலையாண்டான் சாதித்து இப்படி ஒருத்தருடைய உபசாரங்களையும் சுவாமிக்கு சமர்ப்பித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி 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 ராத்திரி 12 மணிக்கு தொடங்கின இந்த புறப்பாடு அதிகபட்சம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள கோவிலுக்கு வந்து சேர வேண்டிய சுவாமியானவர் மறுநாள் மத்தியானம் 10 மணிக்கு 11 மணிக்கு தான் வந்து சேருவார். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கும் மேலான புறப்பாடு. ஏன் அத்தனை நாழி ஆறுதுன்னா அத்தனை கூட்டம், அத்தனை உபசார தட்டு. ஒரு இடத்துல நின்றிருப்பார் சுவாமி, ஒரு 50 தட்டு கொடுத்திருப்பா. சரி எல்லாம் தட்டு கொடுத்தா எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு நகருவா. ஒரு 4 அடி போயிருப்பா, திரும்ப ஒரு 50 தட்டு இருக்கும். அங்கே இருந்து ஒரு 10 அடி போவா, இன்னொரு 100 தட்டு இருக்கும். அர்ச்சகர்களுக்கு சுவாமிக்கு மேல சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வஸ்திரம் இருக்கு பாருங்க, உபசார வஸ்திரம் ஒரு அடியவர்களும் கொடுக்கறாளே, அந்த துண்டுகளை எல்லாம் களையறதுக்கே சரியா இருக்கும். ஒரு 100 வஸ்திரம் சேர்ந்து எடுத்தோம்னா அதுக்கு மேல இடம் இருக்காது, அது களைவா, திரும்ப வந்து ஒண்ணா வந்து விழும், திரும்ப களைவா. இந்த மாதிரி அந்த வஸ்திரங்களை களைஞ்சு எடுத்து வைக்கிறதுன்றதே கிட்டத்தட்ட 20லேருந்து 30 முறைக்கு மேல நடக்கும். அத்தனை உபசாரங்கள் நடக்கும் அன்னைக்கு. ஜன வெள்ளத்துக்கு நடுவே சுவாமி எப்படி மிதப்பார் அன்னைக்கு. அடியவர்கள் எல்லாம் ராமானுஜா யதிராஜா என்று சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பக்தி பரவசத்தோட சுவாமியை சேவிக்கிறார். ஆச்சரியமா முன்னாலே பிரபந்த கோஷ்டி, பின்னாலே வேத கோஷ்டி. வேத கோஷ்டிக்கும் பின்னாலும் பிரபந்த கோஷ்டிக்கு முன்னாலும் கணக்கில்லாத பஜனை கோஷ்டிகள். ராமானுஜா யதிராஜா பாஷ்யகாரா என்று சுவாமியினுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு தமிழிலும் தெலுங்கிலுமாக சுவாமியின் மீது பஜனை கீர்த்தனைகளை எல்லாம் பாடிக்கொண்டு சில பேர் ராமானுச நூற்றந்தாதியே பஜனையாக பண்ணிக்கொண்டு அப்படி எண்ணிலடங்காத பஜனை கோஷ்டிகள் சுவாமியினுடைய திருச்செவிக்கு இன்பத்தை தரக்கூடிய இசையோட கூட சுவாமி மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக நிறைய பஜனை கோஷ்டிகள். சாத்துமர அன்னைக்கு ராத்திரி காதுல என்ன சத்தம் கேட்கும்னா வெறும் தாள சத்தம் தான் கேட்கும். அத்தனை பஜனைகள் இருக்கும். இப்பெல்லாம் வருஷங்கள் ஏற ஏற பஜனை எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 50 பஜனையாவது இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால 100 பஜனையாவது இருக்கும். இப்பெல்லாம் வர வர பஜனைகள் குறைஞ்சுண்டு வருது. இப்படி உபய வேதத்தையும் திருச்செவி சாத்திக்கொண்டு பக்தர்களுடைய கீர்த்தனங்களையும் பஜனைகளையும் திருச்செவி சாத்திக்கொண்டு சுவாமியானவர் ஆச்சரியமா மங்களகிரியில புறப்பாடு கண்டருளி 10 மணி நேரத்திற்கும் மேலாக அடியவர்களை எல்லாம் அனுகிரகித்து விட்டு அவதார ஸ்தலம் சொல்லக்கூடிய அவருடைய வாகன மண்டபத்துக்கு வந்து இறங்குறார் சுவாமி. மறுநாள் கார்த்தால சுமார் ஒரு 10 மணிக்கு இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க, 10:10 இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அவதார ஸ்தலத்திலே வாகன மண்டபத்திலே இருக்கக்கூடிய மேடையிலே சுவாமி எழுந்தருள். அவருக்கு முன்னாலே அருளி செயல் சேவிக்கக்கூடிய அத்தியாபக கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு அப்புறமா பொதுமக்கள் எல்லாரும் உட்கார்ந்து சேவிக்கலாம் சுவாமிய. இதுக்கு மேல சுவாமிக்கு என்ன நடக்க போறது அப்படின்னா சாத்துமரம் நடக்க போறது.
இந்த 10 நாள்ல 4000 திவ்ய பிரபந்தம் சேவிச்சுட்டு இருந்தாலோ இல்லையோ அதை பூர்த்தி பண்ணக்கூடியதான திருநாள் இப்போது. திருப்பாவை சாத்துமறையாகி, திருவாய்மொழி சாத்துமறையாகி, ராமானுச நூற்றந்தாதி சாத்துமறையாகி, அவ சேவிக்கக்கூடியதான மற்ற பாசுரங்கள் எல்லாம் சாத்துமறையாகி, இயல் கோஷ்டியும் ஆகி, இயல் சாத்துமறையும் ஆகி, சுவாமிக்கு பெரியதொரு கற்பூர ஹாரத்தி சமர்ப்பிக்கப்படுறது. அதன் பிறகு சுவாமியினுடைய திருநாள் பாட்டு சேவிக்கணும். சுவாமியினுடைய அவதாரத்தை கொண்டாடுகிற வகையிலே அவருடைய திருநாள் பாட்டுன்னு சொல்லக்கூடிய பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிறதுன்னு வழக்கம். நம்முடைய சம்பிரதாயத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்த பிரபந்த சாரத்திலே இருக்கக்கூடிய அந்தந்த ஆழ்வார் விஷயமான பாசுரத்தை, ராமானுஜர் விஷயமான பாசுரத்தை திருநாள் பாட்டா சேவிக்கிறோம் நாமும். அவா மணவாள மாமணிகளுடைய உபதேசரத்ன மாலையில் அந்த ஆழ்வார் விஷயமா இருக்கக்கூடிய பாசுரத்தை சேவிக்கிறா, அந்த ஆச்சாரியால் விஷயமா இருக்கக்கூடிய பாசுரத்தை சேவிக்கிறா. அந்த மாதிரி உபதேசரத்ன மாலையிலே ராமானுஜர் விஷயமா இருக்கக்கூடிய 3 பாசுரங்களை திருநாள் பாட்டா ஒன்னொன்னுத்தே 2 முறை சேவிக்கிறா கோஷ்டியா சேர்ந்து. அதன் பிறகு சுவாமிக்கு விசேஷமான திவ்ய தேச மரியாதை, இந்த வைபவம் தான் இந்த உற்சவத்தினுடைய ஹைலைட்னு சொல்லணும். அதி ஆச்சரியமான ஒரு அனுபவம் அது. இப்போ நம்ம ஆச்சாரியெல்லாம் எழுந்தருள் இருக்கா, அவளுடைய திருநக்ஷத்திர உற்சவங்களுக்கெல்லாம் திவ்யதேசம் பிரசாதங்கள்லாம் வருது, அவளுக்கு மாலை சாத்திரா, பரிவட்டம் கட்டுறா, சடாரி சாய்க்கிறா, அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் நம்முடைய பூர்வாச்சாரியர், நம்முடைய பரமாச்சாரியர், அவருக்கு திவ்யதேச மரியாதைகள்லாம் நடக்கிறது, அதை நாம் எல்லாம் உட்கார்ந்து சேவிக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு, அதுவும் அவருடைய அவதார ஸ்தலத்திலே. சுவாமியினுடைய சன்னதியிலே இருந்து, சன்னதிக்கு முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்திலே இருந்து அந்த கோஷியானது வரும். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் என்ன, திருமலை திருவேங்கடமுடையானுடைய திருமாலை திருப்பரிவட்டம் என்ன, காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் என்ன, திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளையுடைய திருமாலை திருப்பரிவட்டம் என்ன, திருமாலிருஞ்சோலை அழகருடையதென்ன, கூடல் அழகருடையதென்ன, நவதிருப்பதி எம்பெருமான்களுடையதென்ன, திருநாங்கூர் 11 திருப்பதி எம்பெருமான்களுடையதென்ன, திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுடைய மாலமரியாதைகள் என்ன, திருக்கடிகை சோழசிம்மபுரம் லட்சுமி நிருசிம்மனுடைய பிரசாதம் என்ன, திருவள்ளிக்கேணி எம்பெருமானுடைய பிரசாதம் என்ன, திருக்கடல் மல்லை திருவடவந்தை எம்பெருமான்களுடைய பிரசாதம் என்ன, திருமோகூர் காலமேக பெருமாளுடைய பிரசாதம் என்ன, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் ஆண்டாள் நாச்சியாருடைய பிரசாதம் என்ன, அப்பக்கூடத்தான் பிரசாதம் என்ன, அன்பில் பெருமாளுடைய பிரசாதம் என்ன, திருவள்ளரை எம்பெருமானுடைய பிரசாதம் என்ன, ஆழ்வார்கள் அவதார ஸ்தலமான திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாருடைய பிரசாதம் என்ன, திருக்குறையலூர் திருநகரி திருமங்கை ஆழ்வாருடைய பிரசாதம் என்ன, திருமழிசை ஆழ்வாருடைய பிரசாதம், திருமழிசையிலிருந்து வரக்கூடிய பிரசாதம் என்ன, திருக்கச்சி நம்பிகளுடைய மாலை என்ன, இப்படி சுவாமிக்கு உத்தேசியமான எல்லாருடைய திருமாலை திருப்பரிவட்டங்களும் விசேஷமாக ஒரு புது மூங்கில் கூடையிலே வைக்கப்பட்டு அந்தந்த ஊர்ல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவோத்தமர்கள் தலையில் அதை சுமந்துண்டு வரா. எல்லாவற்றுக்கும் முன்னாலே அந்த கோஷ்டியை அலங்கரிப்பது போல ஒரு பெரிய வெள்ளித்தட்டிலே ஸ்ரீபெரும்புதூரிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய ஸ்தல புருஷனான ஆதிகேசவ பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் சால்வை, அந்த திருமாலைக்கு நடுவே ஆதிகேசவ பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரி, அப்படியே ஆதிகேசவ பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரி அவருடைய மாலை பரிவட்டத்தை எல்லாம் பெரிய வெள்ளித்தட்டுல அர்ச்சக சுவாமியானவர் தலையிலே சுமந்து கொண்டு வர, அவரை சுத்தி மற்ற திவதேசத்தை எம்பெருமான்களுடைய திருமாலை திருப்பரிவட்டம் முதலான பிரசாத கூடைகள் எல்லாம் அணிவகுத்து வர அந்த கோஷ்டியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த திருமாலை திருப்பரிவட்டம் எல்லாம் எடுத்துட்டு வர கோஷ்டிக்கு முன்னாலே மங்களவாத்தியங்கள் வாசிச்சுண்டு வருவா, உடல் அடிச்சுட்டு வருவா, திருச்சின்னம் பரிமாறிண்டு வருவா, 2 பக்கம் தீவட்டி சமர்ப்பிச்சுண்டு வருவா, காகலம் முழங்குவா. காகலம்னு சொல்லக்கூடிய வாத்தியத்தை முழங்குவா. அந்த வாத்தியத்தினுடைய ஓசையானது கம்பீரமா அப்படியே ஹிருதயத்தை தொடும். அது கேட்கறது அப்படின்னா சுவாமிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் திடீர்னு திரும்பி பாப்பா, ஒரு உற்சாகத்தோட ஒரு ஆவலோட திரும்பி பாப்பா, எழுந்து நிப்பா. திவதேச மரியாதை வர்றது சுவாமிக்கு, பெருமாள் ஸ்ரீஷட்டாரி எழுந்தருள்றது, உட்கார்ந்து இருக்க கூடாது, எழுந்தருளி எல்லாரும் எழுந்து நின்று சுவாமியினுடைய பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரியை கைகூப்ப வேணும், சேவிக்க வேணும், எல்லா திவதேசத்தை எம்பெருமான்களுடைய மரியாதையும் சேவிக்க வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் கூட எழுந்து நிற்பா. அத்தனை ஜன வெள்ளத்துக்கு நடுவே இந்த திருமாலை திருப்பரிவட்ட திவ்யதேச மரியாதைகளை எல்லாம் கோஷ்டியா சுவாமி சன்னதிக்கு எழுந்தருள பண்ணுவா. பக்கத்துல ஒரு சுவாமியானவர் கையில மைக்க வச்சுண்டு எந்தெந்த பெருமாளுடைய திருமால திருப்பரிவட்டம் எல்லாம் இப்ப ராமானுஜருக்கு சமர்ப்பிக்கப்படுறதுன்னு நாம அனுபவிக்கிறதுக்காக நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவார் மைக்ல. முதல்ல ராமானுஜருடைய திருவாராதனமான
அவருடைய ஸ்தல புருஷனான ஆதிகேசவ பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆதிகேசவ பெருமாள் உடுத்துக்கலைந்த புஷ்பம், பரிவட்டம், சால்வை எல்லாம் சமர்ப்பிப்பா சுவாமிக்கு. அதன் பிறகு கோயில், திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், திருவள்ளூர் அப்படின்னு ஒரு திவ்யதேச மரியாதைகளையும் பேரை சொல்லி சொல்லி சமர்ப்பிப்பா. திருக்குறுங்குடி ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியினுடைய திருமாலை திருப்பரிவட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுடைய சாத்துவா. வானமாமலை தெய்வநாயக பெருமாளுடைய திருமாலை திருப்பரிவட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுடைய மரியாதை சமர்ப்பிப்பா. இந்த மாதிரி யாருடைய பிரசாதங்கள் எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படுறதுன்னு முதல்ல பெருமாள்கள் எல்லாம் ஒரு மரியாதை பண்ணி முடிச்சா விட்டு, ஆழ்வார்கள் பிரசாதம் ஏதான அவளுடைய அவதார ஸ்தலத்திலேருந்து வந்திருந்தா அது முதல்ல முடியும். அதன் பிறகு சுவாமியை காட்டிலும் மூத்தவர்களான ஆச்சாரியர்களுடைய பிரசாதம் வந்தா அதெல்லாம் சாத்தி முடிப்பா. எல்லாருடைய மரியாதையும் பண்ணியா எடுத்து இதுக்கு மேல சாத்திரத்துக்கு பகுமானம் இல்ல, மாலை பரிவட்டம் எல்லாம் இல்லைன்னு சொல்ற சமயத்திலே ஆதிகேசவ பெருமாள் விசேஷமா ஒரு பெரிய பட்டு வஸ்திரத்தை அனுகிரகம் பண்றார் சால்வைய சுவாமிக்கு. சமீப காலமா என்ன பண்றான்னா, சுவாமியினுடைய கிரந்தங்களை அந்த வஸ்திரத்துல அப்படி பொறிக்கிறா, பிரிண்ட் பண்றா. இந்த முறை என்ன பண்ணினான்னா, கத்தியத்திரயத்தை அப்படியே இந்த பெரிய சால்வையில பிரிண்ட் பண்ணினான். கத்தியத்திரயம் அச்சடிக்கப்பட்ட சால்வை, பட்டு வஸ்திரம். அத சுவாமிக்கு பெருமாளுடைய பிரசாதமா பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பித்து பெருமாளுடைய பகுமானமா போத்தினான். அப்படியே அந்த பெரிய சால்வை சுவாமி மேல போத்தின போது சுவாமியினுடைய திருமுக மண்டலம் மட்டும்தான் வெளியே தெரியும். சுவாமியினுடைய திருமேனி முழுக்க அந்த சால்வையில மறைஞ்சு போயிடுறது. அந்த பெரிய மாலை உள்பட எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. இப்போது ஆதிகேசவ பெருமாளுடைய ஸ்ரீ ஷடாரியானது சுவாமிக்கு பகுமானமாக அனுகிரகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ஷடாரி சமர்ப்பிப்பா, பஞ்சமுத்திர சாதிப்பா. சுவாமிக்கு திருச்சின்னங்கள் பரிமாற சுவாமிக்கு ஷடாரி சாய்க்கிற போது நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும். சாட்சாத்தா சுவாமிக்கு நேர்ல ஷடாரி சாய்ப்பது போலவும் அதை நாம பார்த்து அனுபவிக்கிறது போலவும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும் நமக்கு. அப்படி பெருமாளுடைய ஷடாரிய சுவாமிக்கு சாதிச்சுட்டாலானா பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரியானது கோவிலுக்கு புறப்பட்டு போறது. அதனால வாத்தியங்களோட கூட திருச்சின்னம் பரிமாறிக்கொண்டு தலையில ஸ்ரீஷட்டாரி எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு வரும்போது எல்லா திவ்ய தேச மரியாதைகளும் சூழ வந்த பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரியானது இப்ப வெறும தனியா சுவாமியினுடைய சன்னதிக்கு பெருமாளுடைய சன்னதிக்கு எழுந்துள்ளுறது. அது ஆனா விட்டு சுவாமிக்கு ஒரு ஹாரத்தை பண்ணிட்டு திருநாள் பாட்டுன்னு சொல்லக்கூடிய பாசுரங்களை எல்லாம் சேவிக்கிறா. சேவிச்சுட்டு ராமானுசருடைய வாழி திருநாமங்கள் 2 சொல்றா. அந்த 2 வாழி திருநாமங்களையும் கோஷ்டியா சேவிக்கிறா. அதன் பிறகு சுவாமியினுடைய திரு அவதாரமான சித்திரை திருவாதிரையை கொண்டாடக்கூடிய திருநாள் பாட்டுன்னே ஒரு பாட்டு வச்சுட்டு இருக்கா. அந்த பாட்டை சேவிக்கிறா. அந்த பாட்டு ஆச்சரியமா முடியறச்ச திருவாதிரை நாளே அப்படின்னு முடியும். நாள் 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 நாள்னு முடிந்து கடைசியில திருவாதிரை நாளேன்னு முடியக்கூடியதான திருநாள் பாட்டு. அதையும் சேவிக்கிறா. சேவித்து ஆச்சரியமா சுவாமியினுடைய சாத்துமரம் முடியறது. அடியவர்கள் எல்லோருக்கும் சுவாமியினுடைய சாத்துமர தீர்த்த கோஷ்டி விநியோகமாறுது. முதல்ல கோஷ்டியாருக்கு சாத்துமர தீர்த்தமாகி அதன் பிறகு பொதுமக்களான அத்தனை அடியவர்களுக்கும் சுவாமியினுடைய சாத்துமர தீர்த்தம் விநியோகமாறுது. இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷம். சுவாமியினுடைய அவதார உற்சவ சாத்துமர தீர்த்தம் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷம். அதை வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அடியவர்கள்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரிசையில காத்துட்டு இருந்து வாங்கிப்பா. அத்தனை கூட்டம் இருக்கும். நிறைய பேருக்கு முதலியாண்டான்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பாதுகைகளும் பிராப்தமாகும், சடாரி சாட்சிகளும் உண்டு. அதெல்லாம் முடிஞ்சா விட்டு சுவாமிக்கு கந்தபொடி வசந்தம்னு சொல்லக்கூடிய உபச்சாரம் நடக்கும். பொதுவா கந்தபொடி வசந்தம்னு சொல்லக்கூடியது ஆழ்வாராச்சாரியால் உற்சவம் எல்லாம் முடிஞ்சா விட்டு பெருமாளுடைய பங்குனி உத்திரம் முடிஞ்ச மறுநாள் சூர்ணாபிஷேகம்னு சொல்லக்கூடிய உற்சவத்துல எல்லாம் மஞ்சள் பொடி, இந்த அபிஷேக பொடின்னு சொல்லக்கூடிய கந்த பொடிய அர்ச்சக சுவாமிகள் மந்திரபூர்வகமா பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பெருமாளுக்கு அப்படி கொஞ்சமா எடுத்து தலையில அப்படி தூவி விடுவா. அதுக்கு கந்தப்பொடி வசந்தம்னு பேரு. லேசா தூவி விடுவா அப்படி. ஆனா இந்த திவதேசத்துல அடியவர்கள் யார் வேணாலும் பெருமாள் சுவாமியின் பேர்ல கந்தப்பொடியை தூக்கி வீசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கிறது. அதனால எங்கு பார்த்தாலும் அன்னைக்கு கண்ணுல காட்சியே தெரியாது, எதிரில யார் வரான்னு கூட தெரியாது. அத்தனை தூரம் ஒரே புகை மண்டலம் போல கந்தப்பொடி மண்டலமாகவே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் அன்னைக்கு. எங்கு பார்த்தாலும் தரையெல்லாம் மஞ்சள் மசேல்னு இருக்கும். பாக்குறவாள்லாம் மஞ்சளா இருப்பா. கால் தடங்கள்லாம் மஞ்சளாவே இருந்துட்டு இருக்கும். தரையெல்லாம் மஞ்சளா போட்டிருக்கோம். அன்னைக்கு அத்தனை கந்தப்பொடி வாரி இறைப்பா. அர்ச்சகா முதல்ல சாஸ்திரபூர்வமா கொஞ்சம் கந்தப்பொடியை தட்டில எடுத்துட்டு அவ என்ன பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி சுவாமிக்கு லேசா தூவி விட்டுருவா.
விட்டுட்டு இத்தனை திவ்யதேசத்து சால்வைகள் மாலைகள்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு மலை போல சுவாமியின் பேர்ல குவிச்சு வச்சிருக்காளோ இல்லையோ அதெல்லாம் கலைஞ்சு தனியா வச்சுடுவா. வச்சுட்டு ராத்திரி சுவாமி எப்படி புறப்பட்டாரோ அந்த மாதிரி அந்த அலங்காரம் அந்த ஒரு பெரிய தடி மாலையோடு மட்டும் சுவாமி எழுந்தருளை பண்ணிட்டு ஆச்சரியமா சுவாமியினுடைய திருமேனியிலே திருவாபரணங்களிலே எல்லாம் இந்த கந்தபொடி நிறைய போய் படிந்து விடக்கூடாது, படிஞ்சுட்டா அதை கலையிறது கஷ்டம்ன்றதுக்காக ஒரு வஸ்திரத்தை எடுத்து ஆச்சரியமா சுவாமிக்கு ஒரு அங்கி போல ஒரு ஓவர் கோட் போல பண்ணுவா. விசேஷமா அது யாருடைய வஸ்திரம் அப்படின்னா திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுக்குன்னே ஏற்பட்ட பிரத்யேகமான பல் புள்ளி துப்பட்டின்னு சொல்லக்கூடிய பப்புளி துப்பட்டி வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை சுவாமியினுடைய திருமேனியில ஒரு அங்கி போல சாத்துவா, ஒரு ஓவர் கோட் போல சாத்துவா. சுவாமியினுடைய திருமுக மண்டலம் மட்டும்தான் தெரியும். தலைக்கும் அந்த வஸ்திரமே, திருமேனிக்கும் அந்த வஸ்திரமே. ஒரு வஸ்திரத்தையே தலைக்கும் திருமேனிக்கும் மொத்தமா சேர்த்து சமர்ப்பிச்சுடுவா, முகம் மட்டும் தெரியும் வெளியில. அப்படியா சுவாமியானவர் கந்தபொடி வசந்தம் கண்டருள்வதற்காக அவதார ஸ்தல மண்டபத்திலேருந்து புறப்படுறச்சேயே கந்தபொடியை தூவி தூவி சுவாமி மேல அப்படியே கந்தபொடி மண்டலமா புகமண்டலமா அப்படியே மஞ்சமுசேல்னு தெரியும். அத்தனை கந்தபொடிகளையும் வாங்கி கொண்டு சுவாமியானவர் அப்படியே வெளியில கூரத்தாழ்வான் சன்னதிக்கு முன்னாலே நின்று கூரத்தாழ்வானுக்கு தன்னுடைய ஸ்ரீபாதுகைகளை அனுகிரகிச்சுட்டு முதலியாண்டான் சாதிச்சுட்டு அங்கே இருந்து அப்படியே மேல மணவாள மாமுனிகள் சன்னதிக்கு முன்னாலே நின்று அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி தன்னுடைய சன்னதியை மட்டும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு திரும்ப அவதார ஸ்தல மண்டபத்துக்கிட்டக்கே வரார் சுவாமி. வழியில அடியவர்கள் எல்லாம் சுவாமியின் பேர்ல கந்தபொடியை வாரி வாரி தூவரா. எப்படியானா மன்னார்குடியில ராஜகோபாலன் மேல வெண்ணையை வாரி வாரி இறைக்கிறாளோ அந்த மாதிரி கந்தபொடியை வாரி வாரி தூவரா இங்க இருக்கிற பக்தர்கள்லாம். அப்படியே அந்த கந்தபொடிகள் எல்லாம் ஏத்துண்டு சுவாமியானவர் நூத்துக்கால் மண்டபத்து வாசல்ல நிக்கிறார். இப்ப சுவாமி இந்த ஒரு பிரதட்சணம் போனாரே, அப்ப 2 கொடையோட கூட போறார் சுவாமி. 2 கொடையோடு கூட ஒரு பிரதட்சணம் கண்டருள்றார் கந்தபொடி வசந்தத்தோடு கூட. காலெல்லாம் அப்படி தரையில வச்சோமானா அப்படி பத்தின்றோம், அப்படியே தகிக்கும், அப்படியே வெயில். அத்தனை வெயில்லையும் அடியவர்கள் போறா, சுவாமி எழுந்தருள்றார். கால் சுடுறதே அப்படின்னுட்டு வாட்டர் லாரிய வர வச்சு தீர்த்தம் விட்டா அந்த தீர்த்தம் ஒரு க்ஷணத்துல அப்படியே வெந்நீர் போல இருக்கிறது. இந்த தீர்த்தம் விடாமையே இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு தோணும்படியா அத்தனை உஷ்ணத்திலையும் எல்லாம் பண்ணிட்டு வரா ஸ்ரீபாந்தாங்கிகள் சுவாமியை. ஒரு பிரதட்சணம் முடிஞ்சு எங்க இருந்து புறப்பட்டாரோ அந்த வாகன மண்டபத்து வாசல்லையே சுவாமி நிக்கிறார். நின்ற உடனே 2 கொடையும் இறக்கிடுவா. இப்ப கொடை இல்லாம 2வது பிரதட்சணம். இந்த 2வது பிரதட்சணம் கோவில பிரதட்சணம் பண்ண மாட்டார் சுவாமி. வாகன மண்டபத்தில இருந்து ஆரம்பித்து கோவில் வாசல் மண்டபத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுவார். 2 பிரதட்சணம் ஆயிடுத்து. திரும்ப 3வது அதே மாதிரி வாகன மண்டபத்தில இருந்து கோவில் வாசல் மண்டபத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு 3வது பிரதட்சணம். 3வது பிரதட்சணம் வரைச்ச நேர சன்னதிக்குள்ள போயிடுவார் சுவாமி. எந்த சாத்துப்படியோட எந்த அலங்காரத்தோட 10ஆம் நாள் ராத்திரி 10 மணி நேரத்துக்கும் மேலா சுவாமி வெளியில போயிட்டு வந்தாரோ, புறப்பாடு கண்டறிஞரோ, அந்த திருக்கோலத்தோட திருமேனி முழுக்க ஒரே கந்தபொடி மண்டலமா மாலையில் இருக்கிற வெள்ள புஷ்பங்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல மாறினா விட்டு அத்தனை கந்தபொடியோடு கூட சுவாமியானவர் சன்னதிக்குள்ள நுழைகிறார். அவர் பின்னாலேயே நூத்துக்கணக்கான அடியவர்களும் நுழைஞ்சா விட்டு சுவாமியினுடைய சன்னதி கதவுகளை கொஞ்ச நேரம் சாத்தி வைக்கிறார். சாதிச்சுட்டு சுவாமிய வீதி புறப்பாடுக்காக பெரிய தடி, நிறைய பேர் ஏழை பண்ற மாதிரி பெரிய தடி கட்டிருப்பாளோ இல்லையோ அந்த தடியை கலைஞ்சிட்டு சின்ன தடி சமர்ப்பிக்கிறா, கொஞ்சம் பேர் ஏழை பண்ற மாதிரி. ஏன்னா அந்த பெரிய தடியோடு கூட சுவாமி அவர் சன்னதிக்குள்ள எல்லாம் நுழைய முடியாது. அதனால நுழையும்படியா சின்ன தடியில ஏழை பண்ணி சுவாமி ஆச்சரியமா அந்த அவர் சன்னதிக்கு போகக்கூடியதான படிகளுக்கு மேல ஏத்தி திரும்பவும் அந்த படி இறங்கி தாயார் சன்னதிக்கு முன்னாலே சுவாமி நின்று தாயார மங்களாதாசனம் பண்றார். அம்மா, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்கள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய பிரசாதங்களையும் வாங்கி கொண்டு எல்லாருடைய அனுகிரகங்களையும் வாங்கி கொண்டு என்னுடைய பக்தர்கள் எனக்கு சமர்ப்பித்த கந்தபொடி வசந்தத்தோடு கூட உன் பிள்ளையான நான் உன் முன்னாலே உன்னை சேவிக்கிறேன், பிறந்த நாள் அன்னைக்கு என்ன அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு தாயாருடைய அனுகிரகத்தை எதிர்பார்ப்பவராக சுவாமியானவர் தாயார் சன்னதிக்கு முன்னாலே நின்று தாயாரை சேவிக்கிறார். தாயாருக்கு ஆர்த்தி பண்ணி வைக்கப்பட்டு சுவாமிக்கு தாயாருடைய சீஷடாரி சாதிக்கப்படுறது. பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைக்கு அம்மாவனுடைய அனுகிரகம். தாயாரை சேவிச்சுண்டு இந்த பெரிய திருக்கோலத்துல பெரிய மங்களகிரியில தாயார் சன்னதியை பிரதட்சணம் எல்லாம் பண்ண முடியாது, வழி ரொம்ப சின்னது. அதனால பிரதட்சணம் பண்ணாம அப்படியே வந்துடுறார். ராமர் சன்னதிக்கு முன்னால போய் நிக்க முடியாது, இடம் ரொம்ப குறுகள். அதனால அங்க ஒரு ஓரமா நிக்கிறார். ராமருடைய அனுகிரகம் அவருடைய சடாரி ஆறுது சுவாமிக்கு. அப்படி சன்னதிக்கு முன்பக்கமா வரார். கண்ணாடி அறைக்குள்ளே புகுந்து திரும்பவும் பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய படிகளை ஏறி பெருமாள் சன்னதிக்குள்ள நுழைந்து
அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய வயசில் சின்னவர்களான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இவருடைய பாதுகையை சாதித்து அவர்களை அனுகிரகித்து, இவரை விட மூத்தவர்களான நம்மாழ்வார், ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்களை இவர் சேவிக்கிறார். அவளுடைய பாதுகையை இவர் சாத்திக்கிறார். சாத்திட்டு ஆதிகேசவ பெருமாள் சன்னதிக்கு முன்னால சுவாமி எழுந்துருள பண்ணி சுவாமியை கண்களார குளிர அனுபவிக்கிறார். பெருமாள் அனுபவிக்கிறார். சுவாமி பெருமாளுக்கு விசேஷமா ஆரத்தி பண்றா. சுவாமி பெருமாளுடைய அழகை கண்டு சேவித்தா விட்டு, என்னுடைய திருநட்சத்திர தன்னைக்கு அடியேன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக சுவாமியானவர் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க, விசேஷமா பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரி பகவான் சுவாமிக்கு சாதிக்கப்படுறது. இதையெல்லாம் வாங்கிட்டு சுவாமியானவர் ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடத்துல போய் இறங்கிடுவார். இறங்கிட்டாரானா அந்த பெரிய மாலையை களைந்து, அந்த திருமேனிக்கு அங்கி போல சாத்தியிருக்கக்கூடியதான அந்த பப்புளி துப்பட்டியை களைந்து, திருமேனியில இருக்கக்கூடிய அத்தனை திருவாபரணங்களையும் களைந்து, சுவாமிய திருமஞ்சனத்துக்கு சித்தமா ஏகாந்தமா ஏழ பண்ணுவது போல வெறும் காஷாயம் திருதண்டம் யக்ஞோபவீதத்தோட கூட எளிமையாக எழுந்துருள பண்ணுவா. வேற எதுவுமே சாத்திக்க மாட்டார். ஒரு புஷ்ப சரம் கூட இருக்காது சுவாமியின் மேல. அந்த மாதிரி சமயத்திலே அடியவர்கள் எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்கக்கூடியதான ஒரு உத்தமமான கைங்கரியம் பிராப்தமாகிறது. எல்லாருக்கும் இன்னார் இணையார் ஸ்திரீ புருஷா எந்த பேதமும் கிடையாது. எல்லாருக்கும் பிராப்தமான கைங்கரியம் என்னன்னா சுவாமிக்கு ஆலவட்டம் பரிமாறக்கூடிய கைங்கரியம், சுவாமிக்கு திருவாலவட்டம்னு சொல்லக்கூடிய விசிறி வீசக்கூடிய கைங்கரியம். இதெல்லாம் ஒரு காலத்துல மத்தியானம் 2-2:30 மணிக்கு நடந்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் நாழி வருஷங்கள் போக போக நாழி ஆயிண்டே போறது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6:30-7 ஆயிடுத்து மணி சாயங்காலம். அந்த சமயத்துக்கு வரிசையில காத்துட்டு இருந்தோமானா கூட்டம் குறைவா இருந்தா நமக்கு கொஞ்ச நாழி கிடைக்கும், கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா நேரம் குறைவா கிடைக்கும், அவகாசம் குறைவா கிடைக்கும். ஆனால் எல்லோருக்கும் நிச்சயம் சுவாமிக்கு ஆலவட்டம் பரிமாறக்கூடிய பாக்கியம் உண்டு. 2 ஆலவட்டம் வச்சுண்டு சுவாமிக்கு பின்னால 2 அடியவர்கள் யாராலும் நிப்பா கோவில்காரா. ஒருத்தரையா டைரக்ட் பண்ணுவா. ஒருத்தரும் அவளிட இருந்து அந்த திருவாலவட்டத்தை வாங்கி சுவாமி பின்னால இருந்து அவருக்கு ஆலவட்டம் பரிமாறிட்டு முன்னால வந்து அவரை சேவிச்சுட்டு அவருடைய பாதுகைகளை தலையில சாதிச்சுட்டு நகர்ந்து விடணும். அப்படியா ஒரு 2-3 மணி நேரம் சுவாமிக்கு அடியவர்கள் திருவாலவட்டம் பரிமாறக்கூடியதான விசேஷமான ஒரு கைங்கரியம். அதற்கும் மேலே சுவாமியானவர் புறப்பாடு கண்டருளி வஸ்திர கொட்டகைன்னு சொல்லக்கூடிய பரிவட்டரை, பெருமாள் தாயாருடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற வஸ்திர கொட்டகைக்கு எழுந்தருள்றார் சுவாமி. அது சின்ன படியேறி போனா ஒரு மாடி போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல சுவாமியை வந்து எழுந்தருள பண்றா. அங்க சுவாமிக்கு விசேஷமா திருவாராதனம் பண்ணி தலிகை எல்லாம் மடப்பள்ளியில இருந்து போய் தலிகம் செய்யறார். வருஷத்துக்கு ஒரு நாள் தன்னுடைய திருநட்சத்திர தன்னைக்கு பெருமாள் தாயாரெல்லாம் உடுத்திக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் ஒழுங்கா திருத்தி நன்னா வச்சிருக்காளா, பெருமாள் தாயார் திருமேனிக்கு தகுந்தது போல நன்னா பாங்கா பராமரிச்சுட்டு வராளா அப்படின்னு சுவாமியானவர் அதெல்லாம் சோதித்து பார்வையிடுவது போல, பரீட்சை பண்றது போல அங்க போய் சுவாமியானவர் பொன்னடி சாத்தி அதெல்லாம் கடாட்சிச்சுட்டு நன்னா நடக்கிறதா. இப்பவும் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் கோவிலுக்கு திவ்யதேசங்களுக்கு எல்லாம் எழுந்தருளினா எல்லா காரியமும் ஒழுங்கா நடக்கிறதான்னுட்டு ஒரு இடமா போய் விசாரிச்சுட்டு மடப்பள்ளியில எல்லாம் போய் கட்டாட்சிக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி சுவாமியானவர் அன்னைக்கு வஸ்திர கொட்டகைன்னு சொல்லக்கூடிய திருப்பரிவட்டரையை கடாட்சிக்கக்கூடிய உற்சவம். அது ராத்திரி கிட்டத்தட்ட 10-11 மணி ஆகும். அந்த நேரத்துக்கு அங்க இருந்தோமானா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரை விடுவா. மேல போய் அந்த கொட்டகையில சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகை சேவிச்சுட்டு வரலாம். இதோட கூட சுவாமியினுடைய உற்சவம் விசேஷமாக முடிகிறது. சுவாமியினுடைய அவதார உற்சவம் 10 நாள் முடிஞ்சு போயிடுத்து. இப்போ மறுநாள்ல இருந்து ஆரம்பித்து 10 நாள்களுக்கு விடாயாற்றி உற்சவம். விடாய் அப்படின்னா களைப்பு, வெயில்ல ரொம்ப தூரம் பிரயாணத்துல அலைஞ்சு களைச்சு போன வந்த களைப்பு அதெல்லாம் தீரும்படியா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆற்றி அப்படின்னா அகற்றி, அந்த விடாயை அந்த டயர்ட்னஸை இல்லாமல் பண்ணக்கூடியது, அகற்றுவது. எப்படி பண்றது? நன்ன குளிர்ந்த தீர்த்தத்தினாலே சுவாமியினுடைய திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்றது. விசேஷமா நன்ன குளிர்ந்த பால், தயிர், இளநீர் முதலான உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய திரவியங்களினாலே திருமஞ்சனம் பண்ணுவது. நல்ல மெல்லா இருக்கக்கூடிய வஸ்திரங்களை சமர்ப்பிப்பது. சுவாமி திருமேனிக்கு ரொம்ப வெயிட்டா இல்லாம இடுப்புக்கு நன்னா உகந்ததா இருக்கக்கூடிய மெல்லிசான வஸ்திரங்களை சமர்ப்பிக்கிறது. நிறைய திருவாபரணங்கள் சாத்தாம ரொம்ப குறைவான திருவாபரணங்களை சாத்திண்டு ஒரு சிம்பிளா இருக்கிறது. நல்ல வாசனை மிகுந்த மல்லிகை, சண்பகம், ஜாதி முதலான வாசனை புஷ்பங்களை சமர்ப்பித்து சுவாமிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது, ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பரிமளத்தை ஃபீல் பண்ண வைக்கிறது. நல்ல தொத்தியோன்னம், தளர்ற தொத்தியோன்னம்,
எலுமிச்சம்பழத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட பானகம், அந்த மாதிரி குளிர்ச்சியான வஸ்துக்களை சுவாமிக்கு கண்டருள பண்ணுவது, தலிகம்சம் பண்றது, நிறைய உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள், விதவிதமான பழங்களை திருப்பி கண்டருள பண்றது, அப்படின்னு சுவாமியினுடைய திருமேனிக்கு எப்படியெல்லாம் அந்த 10 நாள் 2 வேளையும் வாகன புறப்பாடு கண்டருளின. கிட்டத்தட்ட கார்த்தால 3 மணிக்கு கண்முழிச்சாரானா ராத்திரி 1:30 மணிக்கு சயனிச்சுக்கிற வரைக்கும் அந்த 20 மணி நேரத்துக்கும் மேலாக சுவாமி கண்டருளின வைபவங்கள் இருக்க. அப்போல்லாம் சுவாமிக்கு சரியான ஓய்வே கிடைத்திருக்காது. அந்த விழா எல்லாம் தீரும்படியா சுவாமிக்கு விடாயாற்றி உற்சவம் 10 நாள் நடக்கிறது. அதுல முதல் 4 நாள் சுவாமிக்கும் பெருமாளுக்கும் தெப்போற்சவம் நடக்கிறது. சுவாமியினுடைய திருக்கோவிலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே 4 நாள் தெப்போற்சவம். அதன் பிறகும் விடாயாற்றி உற்சவம் தொடர்றது. விடாயாற்றி உற்சவத்துல சுவாமி ஒரு நாள் மடப்பள்ளிக்கு எழுந்தருளி மடப்பள்ளியை கட்டாட்சிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உற்சவமும் நடக்கிறது. இப்படியா சுவாமியானவர் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவர் கோவிலுக்கு என்னென்ன கைங்கரியங்களை எல்லாம் பண்ணியிருப்பாரோ, எப்படியெல்லாம் கோவிலுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொண்டாரோ, அந்த மாதிரியான வைபவங்களை எல்லாம் கூட இப்பொழுது கண்டருள பண்ணி உற்சவம் விசேஷமா நடக்கிறது. அடியவர்கள்லாம் சேவித்து அனுபவிக்க வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த உற்சவத்தை சேவித்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் சுவாமியை அனுகிரகித்து நம்ம எல்லாம் சேவிக்க பண்ணி அனுகிரகிக்க கூடியதான அந்த சுவாமியினுடைய ஏற்றத்திற்கும் அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு, அடியேன் ராமானுஜதாசன் என்பதான நம்முடைய ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியதான அந்த வார்த்தையை விஞ்ஞாபித்துக் கொண்டு, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானாருடைய திருவடிகளிலே புனః சாஷ்டாங்கம் உத்தாய உத்தாய புனః பிரணம்யன்னு சுவாமியே சாதிச்சது போல விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து பல ஆவருத்தி தண்ட பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு, அடியேனுக்கு ஏற்பட்ட இந்த உற்சவ அனுபவமானது கேட்கக்கூடிய எல்லா அடியவர்களுக்கும் கூட பிராப்தமாக வேணும், எல்லா அடியவர்களும் சுவாமியை அவதார உற்சவத்திலே அவதார ஸ்தலத்திலே சேவிக்க வேண்டும் என்பதாக சுவாமியினுடைய சந்நிதியிலேயே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோல என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்முடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்தே இன்றவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே இன்புற்ற சீலத்திராமானுஷா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவதொன்றுண்டு உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே. ஆழ்வார் எம்பெருமானார் சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.